மலர்ந்திருக்கின்ற இனிமையான காலை பொழுதிலே கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றும் இதர பல சுப காரியங்களில் ஈடுபடுவோர் மற்றும் பிறந்த நாள் வைபவங்களில் ஈடுபடுவோர் திருமண பந்தங்களில் இணைவோர் திருமண ஆண்டு நிறைவினை கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் நமது கேபிட்டல் சொந்தங்கள் சார்பாக இனிய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று என்னுடன் நிகழ்வுகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் கிரி. வணக்கம் கிரி. வணக்கம் வனோஜிகா. சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். ஒரு புதுமையான காலை பொழுதிலே இருவரும் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியூடாக உங்கள் எல்லோரையும் சந்தித்திருக்கிறோம். அந்த சந்திப்பு மிக மகிழ்ச்சியானதாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய எண்ணங்களைப் போல நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் சிறப்பான முறையில் நிறைவடைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான கடவுளை இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்துவதுள்ளது. இன்றைய தினமும் நாங்கள் உலகத்திலே பல்வேறு மூலைகளிலே பல்வேறு தினங்கள் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தாலும் இன்றைய தினம் இன்றைக்கு எங்களை நாங்கள் பார்க்கிற ஒரு சாதனம் என்று சொன்னால் அது தொலைக்காட்சியாக இருக்கும். இந்த தொலைக்காட்சியுடைய அந்த வருகையின் பின்னர் தான் உலகம் எங்களுடைய உள்ளங்கைக்குள் சுருங்கி போனது என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆக அந்த சர்வதேச தொலைக்காட்சி தினமாக இன்றைய நாள் இருப்பது மட்டுமல்லாமல் ஹலோ தினம் என்ற ஒரு தினமும் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக இது தொடர்பாக நாங்கள் நிறைய விடயங்களை தொலைக்காட்சியோடு சம்பந்தப்பட்டதும் தொலைபேசியோடு சம்பந்தப்பட்டதுமான விடயங்களை பேசுவதற்கு இருவருமே தயாராக இருக்கிறோம். ஆக இன்றைய நாளை நாங்கள் எப்பொழுதுமே வனோஜிகா நாங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக ஆரம்பிக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் என்ன செய்யலாம் என்ற கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக அந்த கேள்விக்கான பதில் சிந்திக்க சில நிமிடம் பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலோடு இணைவோம். கருணையை இழந்துவிட்ட மனம் பாறையில் செதுக்கப்பட்ட பூவை போன்றது. கருணையை இழந்துவிட்ட மனம் பாறையில் செதுக்கப்பட்ட பூவை போன்றது. கருணையில் இழந்துவிட்ட மனம் பாறையில் செதுக்கப்பட்டது போன்ற என்ற சிந்திக்க சில நிமிடம் பகுதியினை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். வனோஜிகா, அதாவது கருணை இல்லாத மனம் பாறையில் செதுக்கப்பட்ட பூவை போன்றது என்றால் அந்த பூவாலே எங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடைக்கப் போவது கிடையாது. ஆக ஒவ்வொரு மனித மனங்களும் கருணையால் நிறைய பெற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் சராசரியாக சரிக்கு சரியாக பார்த்து கொண்டு வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் என்பதை அந்த சிந்தனை தந்திருக்கிறது. ஆக இன்றைக்கெல்லாம் நாங்கள் விரதம் அனுஷ்டிக்கின்றோம், கடவுளை கும்பிடுகிறோம். எங்களைப் போல மற்ற உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய விடயமாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் மதம் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து அந்த பிரிவினைகளுக்குள் வாழ்ந்து விடாமல் எல்லோருமே அன்பு என்ற ஒரு சக்கரத்துக்குள்ளே ஒன்றாக இணைய வேண்டும். அது உள்ளத்தால் தான் அது முடிவெடுக்கப்படும் என்பதை காலையிலே உங்களுக்கு அந்த சிந்தனை தந்திருக்கிறது. ஆக இன்றைக்கு இந்த சர்வதேச தொலைக்காட்சி தினம், நீங்கள் எத்தனையாம் ஆண்டு தொலைக்காட்சியை பார்க்க தொடங்கி இருக்கிறீர்கள்? நான் நினைக்கிறேன் 2010 இருந்து தான் நான் தொலைக்காட்சியை பார்க்க தொடங்கி இருக்கின்றேன். அந்த தொலைக்காட்சி பார்வைக்கு முன்னர் நாங்கள்லாம் நான் நினைக்கிறேன் சிறுவர்களாக இருந்த காலத்திலே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அதாவது கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியிலே பேட்டரியை கொடுத்து நாங்கள் அந்த தொடர் நாடகங்களை பார்த்தது. சக்திமான அரியமான நாடகங்கள் எல்லாம் இருக்கும். அது ஒரு வசந்த காலத்தினுடைய வாழ்க்கையாக இருந்தது. காரணம் அப்பொழுது கிராமத்தில் எங்கேயாவது ஒரு வீடுகளில் தான் இந்த தொலைக்காட்சி பெட்டி இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு இல்லங்களிலும் தொலைக்காட்சி பெட்டி அலையாத விருந்தினராக முன்னுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே பல தொலைக்காட்சி பெட்டிகள், ஒரு அறைக்கு ஒரு தொலைக்காட்சி என்றெல்லாம் மாறி இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோருமே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த விடயம் ஏன் என்றால் இந்த தொலைக்காட்சிக்கு பின்னரான வாழ்வியல் எப்படியான மாற்றங்களை சந்தித்திருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைக்கு நிறைய கதைக்க போகிறோம். கருப்பிலிருந்து வெள்ளை வந்து, அதாவது ஒரு டியூப் டிவியிலிருந்து இன்றைக்கு எல்இடி வரைக்கும் வந்து இன்றைக்கு தொடுதிரை வரைக்கும் வந்திருக்கிறது என்றது பரிணாமத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கிறது. ஆக அந்த மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான மாற்றங்களை தந்திருக்கிறது? நாங்கள் தொலைக்காட்சியை வைத்து கொண்டாட போகிறோமா, இல்லை வாழ்க்கை முழுவதும் திண்டாடி கொண்டிருக்க போகிறோமா என்ற கேள்வி ஒவ்வொருவரிடம் இருக்கிறது. இதற்கான பதிலையும் நாங்கள் 2 பேரும் பேசி தருவதற்கு தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக. ஆக அடுத்த பகுதியை வனோஜா நாங்கள் கொண்டு போக போகிறோம். ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் சார்ந்து சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் தான் எங்களை ஆற்றுப்படுத்தி வழிப்படுத்தும். ஆக இந்த ஆன்மீகத்தின்பால் ஒவ்வொரு மதம் சார்ந்தும் உங்களை நாங்கள் அழைத்து செல்ல போகிறோம். அடுத்த பகுதி இருக்கிறது இறை வணக்கத்திலே சைவ சிந்தனை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இருவரும் இணைவோம். ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மற்றும் ஒரு இறை வணக்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கிறோம். ஸ்கந்த சஷ்டி விரதத்தினுடைய பூர்த்தி பாரணை என்று சொல்லப்படுகின்ற தினமாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. விரதம் என்று சொல்லுகின்ற பொழுதே அதற்கு வரைவலப்படுத்துகின்ற பெரியவர்கள்
எங்களுடைய மனம் முக்கியமாக இறைவனிடத்திலே ஒன்றித்திருக்க வேண்டும். எந்த விரதமாக இருந்தாலும் சரி, மனம் இறைவனை ஒன்றிப்பதுதான் விரதம். மனம் பொறிவழி போகாது நிற்றற் பொருட்டு. உணவை விடுத்தேனும் அல்லது சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் என்னும் 3 நாளும் இறைவனை விதிப்படி மெய்யன்போடு விசேடமாக வழிபடுதலே விரதம் என்று ஆறுமுக நாவலர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஏன் நாங்கள் உணவினை சுருக்க வேண்டும் அல்லது ஏன் உணவினை விடுக்க வேண்டும் என்று கேட்டால், எங்களுடைய மனம் பொறிவழி போகாமல், ஐம்பொறி வழி போகாமல் நிற்க வேண்டும். அதுதான் விரதம். எங்களுடைய மனம் பொறிவழி போகாமல் நிற்பதற்காக அதற்கு உதவியாக நாங்கள் செய்கின்ற அடுத்த செயல்தான் உணவினை சுருக்குவதோ அல்லது உணவினை விடுத்தலோ. எனவே ஒரு விரதத்தினுடைய பரிபூர்ணமான பலன் எப்பொழுது வருகிறது என்று கேட்டால், எங்களுடைய மனம் ஏனைய பொறிவழி இன்பங்களுக்குள்ளே புகாமல் இறைவன் என்கின்ற ஒரு பற்றுக்கேட்டை பற்றுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு விரதத்தினுடைய பூரணத்தன்மை என்பது வருகிறது. எப்பொழுதுமே இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டும் அவனுடைய நினைப்பாகவே இருக்கின்ற அந்த செயலே விரதமாக அமைந்து விடுகிறது. அதற்கு துணையாகத்தான் நாங்கள் உணவினை குறைத்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நல்லா சாப்பிட்டால் தூக்கம் வந்து விடுகிறது. நல்லா சாப்பிட்டவன் எப்பொழுதும் பக்தியாக நல்ல வகையிலே இறைவனை நோக்கி சிந்திக்க முடியாது. எனவேதான் உணவினை குறைத்துக்கொள் அல்லது உணவினை விடுத்துக்கொள் என்று விரதத்துக்கு விரைவிலக்கணப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையிலே 6 தினங்கள் விரதம் நிறைவுக்கு வந்து இன்றைய தினத்திலே பாரணை என்கின்ற நாளுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணுகின்ற 6 தினங்களும் அனுஷ்டித்த விரதத்தை பூர்த்தி பண்ணுகின்ற தினமாக இன்றைய நன்னாள் அமைந்து விடுகிறது. பொதுவாக ஸ்கந்த சஷ்டி உரை இடம்பெறுகின்ற இந்த புராண படிப்பு இடம்பெறுகின்ற ஆலயங்களிலேயெல்லாம் திருமணப்படலம், திருக்கல்யாண வைபவம் இடம்பெறுகின்ற தினமாக இன்றைய நாள் அமைந்துவிடும். முருகப்பெருமானை வேண்டி இச்சை வழியிலும் அவனை அடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் வள்ளியம்பிகை, தெய்வானை அம்பிகை இவர்கள் முருகப்பெருமானை அடைந்து பரம்பொருளோடு ஒன்றித்து இருக்கின்ற அந்த வாழ்க்கையை பெற்றுவிடுகிறார். அந்த 2 சக்திகளும் இறைவனை அடைந்த அந்த திருக்கல்யாண நிகழ்வினை இன்றைய தினத்திலே எங்களுடைய ஆலயங்களிலே கடைப்பிடிப்பது என்பது மரபு சார்ந்த முறையாக இருந்து வருகிறது. அத்தகைய திருக்கல்யாண நன்னாளாக இன்றைய பாரணை புனிதமான தினமாக ஸ்கந்த சஷ்டி விரதத்தினுடைய அந்த பூர்த்தி அமைந்து விட்டிருக்கிறது. எப்பொழுதுமே நாங்கள் இந்த விரதங்களை அனுஷ்டிக்கின்ற பொழுது இறைவனுடைய சிந்தனையோடு நாங்கள் அவற்றை அனுஷ்டிக்கின்ற பொழுது அதனுடைய பூரணமான திருவருள் என்பது எங்களை வந்திருக்கிறது. உணவினை விடுப்பது குறைப்பதுதான் என்பது விரதம் என்பது அல்ல. இறைவனை மனத்திலே இருத்தி மனம் பொறிவழி போகாமல் இறைவனையே பற்றி வழிபடுவதுதான் விரதம். அந்த வகையிலே நாங்கள் விரதத்தை அனுஷ்டித்தோமாக இருந்தால் எங்களுக்கு அந்த விரதத்தினுடைய பரிபூர்ணமான திருவருள் என்பது வந்து எய்துகிறது. சஷ்டியிலே இருந்தால் அகப்பையிலே வரும் என்கின்ற கூற்றோடு தொடர்புபட்ட கந்த சஷ்டி என்கின்ற புனிதமான அந்த விரதம் குழந்தை பேற்றுக்காக தம்பதிகள் முக்கியமாக அனுஷ்டித்துக் கொள்ளுகின்ற ஒரு விரதமாக இருக்கிறது. செல்வங்களுக்குள்ளேயெல்லாம் உயர்ந்த செல்வமாக நாங்கள் இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருக்காவிட்டாலும் எங்களுடைய சந்ததி என்பது தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற முனைப்பிலே குழந்தை செல்வம் மனிதர்களுக்கு முக்கியமாகிறது. பிறந்தவர்கள் எல்லோரும் எப்பொழுதோ இறக்கத்தான் போகிறோம். ஆனால் நாங்கள் இறந்தாலும் எங்களுடைய பெயரை சொல்ல, எங்களுக்கு பிதிர்க்கடன்களை செய்ய, எங்களுடைய பெயரை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு எங்களுடைய சந்ததிகள் என்பது எங்களுக்கு முக்கியமாகிறது. எனவே அந்த சந்ததி விருத்தியை, நல்ல குழந்தை செல்வத்தை தந்துவிடுகின்ற முக்கியமான விரதமாகிய இந்த ஸ்கந்த சஷ்டி விரதம் உங்கள் எல்லோருக்கும் பரிபூர்ணமான நன்மைகளை முருகப்பெருமானுடைய திருவருளை கொண்டு வர வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்ல வண்ணம் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான அந்த விரதத்திலே முருகப்பெருமானோடு எப்பொழுதும் ஒன்றித்திருக்கின்ற அந்த வேல் தொடர்பாக சிந்திக்கிறோம். வேல் இருக்கிறது பாருங்கள், கீழே ஒடுக்கமாக வந்து அதனுடைய வேலினுடைய மேல் பகுதி அகன்று வந்து மீண்டும் ஒடுக்கமாக செல்லும். அதனை மாணிக்கவாசகர் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று சிவபுராணத்திலே பதிவு செய்திருக்கிறார். மேலதிக விவரங்களை நாளைய தினத்திலே சிந்திக்கலாம் என்று கூறி இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்ல வண்ணம் அமைய பரம்பொருளை பணிந்து பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். மேன்மைகள் சைவநீதி விளங்கு உலகமெல்லாம். வணக்கம். சைவ சிந்தனை பகுதியினூடாக சைவ மக்களின் வாழ்க்கையினுடைய விரதத்தின் முக்கியத்துவம் மற்றும் கந்த சஷ்டி விரதத்தின் இறுதி நாளான பாரணி நிகழ்வு பற்றி சைவ சிந்தனை பகுதியினூடாக பார்த்துவிட்டு வந்துள்ளோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ சிந்தனை பகுதியினூடாக இணைந்திருக்கலாம்.
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த இனிமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த இறை வணக்கம் நிகழ்ச்சி கூடாக இந்த நாளிலே ஆன்மீக சிந்தனையை பகிர்ந்து அளிக்கும்படியாக நீ தந்த இந்த தருணத்துக்காக உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இந்த காலை வேளையிலே இடைப்படும்படியாக, நீர் பேசும்படியாக உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நல்லது அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கேபிட்டல் டிவியின் இறை வணக்கம் நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல நாளிலே சுமையை இறக்கி வைப்போம் என்ற தலைப்பிலே நாங்கள் எங்களுடைய சிந்தனையை நான் முன்வைக்க கடந்து வந்திருக்கின்றேன். மத்தேயு நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே இவ்விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் ஏதோ ஒரு பாரத்தினாலும் வருத்தத்தின் சுமையினாலும் மிகவும் வேதனையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் அவ்விதமான சூழ்நிலைக்கு மத்தியிலே உங்களுடைய ஜீவியம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி, உங்களுடைய சுமையை சுமப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். சில நேரம் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு நபரை உங்களுடைய சுமையை சுமக்க எதிர்பார்ப்பீர்கள், அல்லது உங்களுடைய நண்பர்களை எதிர்பார்ப்பீர்கள், அல்லது உங்களுடைய உறவுகளில் யாரையாவது ஒருவரை எதிர்பார்ப்பீர்கள். அவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புக்கு மாறாக உங்களை தனிமையிலே விட்டுவிட்டு கடந்து போயிருக்கலாம். அன்பான உறவுகளே, உங்களுடைய சுமையை சுமப்பதற்கு ஆண்டவர் இயேசு அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். ஒரு சமயம் ஒரு தாயார் ஒரு பெரிய விறகு கட்டை தன்னுடைய தலையில் வைத்து சுமந்து கொண்டு கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அந்த வழியால் ஒரு வண்டிலும் அங்கே வந்தது. அந்த வண்டிலை ஓட்டி கொண்டு வந்த நபர் இந்த தாயார் சுமை சுமந்து மிகவும் வேதனையோடு கடந்து பாரத்தோடு கடந்து போவதை கண்டு அந்த தாயாரிடத்திலே சொன்னார், அம்மா, என்னுடைய வண்டியிலே நீங்கள் ஏறுங்கள், உங்களுடைய இடத்துக்கு நான் உங்களை கொண்டு போய் விடுகிறேன் என்று சொல்லி ஏற்றிக்கொண்டார். இவ்வாறு இருவரும் பேசிக்கொண்டு கடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது சற்று வேளையில் அவர் அந்த வண்டிலை ஓட்டுபவர் பின்னாக திரும்பி அந்த தாயாரை பார்க்கிற பொழுது அந்த தாயார் அந்த வீதியிலே எவ்வாறு அந்த பாரத்தோடு சுமையோடு தலையிலே அந்த பாரத்தை வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தார்களோ அதே போல தன்னுடைய சுமையை அந்த வண்டிலே அமர்ந்தும் அங்கே வைத்து கொண்டிருந்தார்கள். அந்த வண்டிலை ஓட்டி கொண்டு போனவர் அந்த தாயாரை பேசிவிட்டு, அம்மா, இந்த சுமையை என்னுடைய வண்டியில் இறக்கி வைப்பதற்காகத்தானே உங்களை இந்த வண்டியில் ஏற்றேன், நீங்கள் சுமையோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த சுமையை இறக்கி வைக்க ஆரம்பித்தார். இப்படித்தான் இன்றைக்கு பலர் நம்முடைய சுமையை சுமக்க ஆண்டவர் இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் இல்லை, நான் தான் சுமக்கப் போகிறேன் என்று பிடிவாதத்தோடு சுமந்து கொண்டு வருகிறோம். நம்முடைய சுமையை இறக்கி வைத்தால் நிச்சயமாக அதை சுமக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கு பலவிதமான சுமைகள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம். குடும்ப பாரம் என்னும் சுமை, தொழிலிலே முன்னேற்றம் இல்லை என்கிற சுமை, குடும்ப பிளவு என்னும் சுமை, அல்லது பணக்கஷ்டம் என்னும் சுமை, கடன் என்னும் சுமை, சொந்த வீடு இல்லையே என்கிற சுமை, அல்லது பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே என்று சொல்லப்படுகிற சுமை, அல்லது ஏதோ ஒரு வியாதியினால் பீடிக்கப்பட்டிருக்கிற சுமை, இப்படி ஏதோ ஒரு சுமை உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். உங்களுடைய சுமையை இறக்கி வையுங்கள். இயேசு இன்றைக்கு உங்களுடைய சுமையை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறார். இயேசுவே, என்னுடைய சுமையை சுமந்து நான் மிகவும் லேசாக என்னுடைய வாழ்க்கை பயணத்தை முன்னெடுக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சுமக்க முடியாமல் மிகவும் ஆண்டவரே கஷ்டத்தின் மத்தியிலே தங்களுடைய சுமையை சுமந்து கொண்டு போகிறதான மக்களை நினைவு கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களில் எத்தனை பேர் இவ்விதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே கடந்து போகிறார்களோ நான் அறியேன். நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். ஒருவேளை ஐயோ, என்னுடைய சுமையை இயேசு சுமப்பதற்கு நான் என்னுடைய சுமையை இறக்கி வைக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களை ஆண்டவர் அவருடைய சுமையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மிகவும் இலகுவாக முன்னெடுக்க கிருபை செய்யும்படியாக, அவருடைய சுமையை ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவளை ஆசீர்வதிக்கும்படியாக உடைய திருக்கரத்தில் அவளை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
கிறிஸ்தவ சிந்தனை பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த மதம் சார்ந்த சிந்தனைகள் எங்களை அந்த மதத்தின்படி வாழ வைப்பதற்கான நல்ல கோட்பாடுகள் எங்களுடைய மனங்களுக்குள்ளே ஊடுருவ வைத்திருக்கிறது. குறிப்பாக சொல்வார்கள், உன்மதமா என் மதமா, ஆண்டவன் இந்த மதம், நல்லவர்கள் எந்த மதம், ஆண்டவன் அந்த மதம் என்று சொன்னார்கள். ஆக அந்த மதம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் எங்களை வாழ வைப்பதற்காகவே அன்றி வேறு பிரிவினைகளை உண்டு பண்ணுவதற்கு இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அடுத்த பகுதி இருக்கிறது, இஸ்லாமிய சிந்தனை இணைத்துக் கொள்வோம். Alhamdulillah alladhi hadana lihada wa ma kunna linahtadiya lawla an hadana Allah. Wassalatu wassalamu ala ashrafil anbiya wal mursalin wa ala ibadillahi salihin, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim, a'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim. Wa ma arsalnaka illa rahmatan lil alamin. Sadaqallahul azim. கேபிட்டல் நேர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை வணக்கம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பினுடைய தொடரை சொல்லியிருந்தேன். அதனுடைய தொடரையும் இன்று பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயினுடைய பரம்பரையையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான பரம்பரையிலே இருந்து ஏற்படுத்தினான். ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படுகின்றது. ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திருமணம் முடிக்கும் வரைக்கும் பெரிய ஒரு அழகியாக இருக்கவில்லை. எப்பொழுது அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை திருமணம் முடித்து அவர்களுடைய கற்பப்பையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரே முஹம்மதியா என்ற அந்த ஒளி எப்பொழுது தரிக்கப்பட்டதோ அதிலிருந்து ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெரும் அழகியாக மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒளி அவர்களுடைய கற்பப்பையிலே இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் பேரழகியாக இருந்தார்கள். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள். எப்படி கனவு காணுகின்றார்கள் என்றால், உங்களுடைய மகனுக்கு பிறக்க இருக்கின்ற அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன பெயர் வைக்க வேண்டும் என்றால் முஹம்மத் என்று பெயர் வைக்க வேண்டும், முஹம்மத் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கனவு காணுகின்றார்கள். அந்த கனவினுடைய அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மத் என்று பெயர் வைக்கப்படுகின்றது. முஹம்மத் என்றால் புகழப்பட்டவர் என்று பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்று பெயர் வைக்கும் வரை உலகத்திலே யாருக்கும் முஹம்மது என்ற பெயர் கிடையாது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து அவர்களுக்கு பெயர் வைப்பதிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை அனைத்தையும் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். எந்த அளவு என்று சொன்னால், அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கனவு கண்டதை அந்த கனவின் பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்று பெயர் வைக்கின்றார்கள். எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ ஆய்வாளர்கள் இருந்தும் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயர் வைக்கும் வரை முஹம்மது என்ற பெயர் யாருடைய உள்ளத்திலும் உதிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு யாருக்கும் முஹம்மது என்ற பெயர் கிடையாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்று பெயர் வைத்ததிலிருந்து எந்த தெருவிலும் முஹம்மது இல்லாத தெருவே கிடையாது. அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் அந்த முஹம்மது என்ற பெயர் அனைவருக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு அந்த பெயரையும் கூட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தான் தேர்ந்தெடுத்தான். தேர்ந்தெடுத்த பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்று வைக்கப்பட்டதிலிருந்து எல்லா தெருக்களிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா ஊர்களிலும் அனைவருக்கும் முஹம்மத் என்று வைக்கப்படுகின்றது. இதனுடைய தொடரை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இஸ்லாமிய சிந்தனையை பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்தும் இன்றைய பலன்கள் எமக்கு எவ்வாறு அமைய போகின்றது, எவ்வாறு எமது பலன்கள் இன்று எமக்கு எவ்வாறான நடவடிக்கைகளில் இன்றைய பலன்கள் அமைந்து காணப்படுகின்றது என்றவாறு இன்றைய ராசி பலன் பகுதி காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் பார்த்துவிட்டு வரலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020 ஆண்டு 11ஆம் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம், ராசி மகரம். இன்றைய சுப நேரம் பிற்பகல் 3:10 முதல் 4:40 வரை. ராகு காலம் 9:10 முதல் 10:40 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு அதிக சிரமங்களும் சிக்கல்களும் தோன்றலாம். ஆனால் அவை அனுகூலமான வெற்றியையும் அதிக பொருள் லாபத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே சிரமம் சிக்கல்களை பொருட்படுத்தாமல் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் அதிக கவனம் எடுத்து நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான, உங்களுடைய வியாபாரம் சரி, ஏனைய துறைகளில் சரி, தொழில் புரிவோர்களுக்கு ஒரு சிறந்த நாளாகும். அதிக பண லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எண்ணியதை முடிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த முடிவினால் மற்றவர் சிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த சிறப்பினால் அவர்கள் சந்தோஷிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. ஆகவே இன்றைய நாள் ஒரு அனுகூலமான, மிக மகிழ்ச்சிகரமான நாளாகும். தடைகள் தாண்டி, பகைகள் தவிர்த்து உங்களுடைய முயற்சியை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள். நிச்சயம் அவை ஒரு அபார வெற்றியை உங்களுக்கு தரும். இடபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே அதிகமாக நீங்கள் எந்த முயற்சியையும் செய்யாதீர்கள். அவை உங்களுக்கு அனுகூலமாக பெரியளவில் இருக்காது. மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உங்களுடைய முயற்சியும் இருக்க வேண்டும். உங்களுடைய காரியங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்பினையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நண்பர்களை, பெரியோர்களை அரவணைத்து அவர்களுடைய நல்லாசியும் நல்லுதவியோடும் நீங்கள் உங்களுடைய முயற்சியை செய்யலாம். அதிகமான பணத்தை மூலதனமாக இடாதீர்கள். அளவோடு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உங்களுடைய முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்ளும் போது உங்களுடைய லாபம் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட கூட கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சி மிக சிறப்பாக இன்றைய நாளிலே இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு கல்வியாளர், ஒரு சிறந்த நுணுக்கமான கணக்காளர். ஆகவே நீங்கள் திட்டமிட்டு எதை செய்தாலும் அது சாதனைக்குரியதாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள். உங்களுடைய எண்ணங்கள் இலகுவாக ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். ஆகவே இந்த நன்னாளை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய திட்டமிடல் அபார வெற்றியை தரும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான உங்களுக்கு பண லாபமும் மன மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரத்துறையில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மற்றும் ஏனைய துறைகளில் நீங்கள் எண்ணியவாறே உங்களுடைய கருமங்களை இலகுவாக செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே எல்லாவற்றையும் மனதில் கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக நகர்த்தி சென்று உங்களுடைய கருமங்களை வெற்றிகரமாக முடியுங்கள். மிக மிக சிறப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு வேறு இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் பிரயாண வசதிகள் உங்களுக்கு ஏற்படலாம். சிரமங்கள், சிக்கல்கள் இருந்தாலும் கூட நீங்கள் தேடிச் செல்கின்ற கர்மம் இலகுவாக உங்களுக்கு இடேறி நடந்தேறி முடியக்கூடியதாக இருக்கும். அதிக பணலாபம் தேடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். அவர்களுடைய உதவியுடன் நீங்கள் எல்லா கர்மங்களையும் நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி தோன்றலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் கொள்வனவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆகவே இன்றைய நாள் ஒரு நன்னாளாக மலர்ந்திருக்கின்றது உங்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிக சிரமங்களும் சிக்கல்களும் தோன்றினாலும் கூட
உங்களுக்கு அவை ஒரு சிறியவையாகவே தெரியும். நீங்கள் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனோதைரியமும் உடல் வலுவும் உங்களுக்கு உண்டு. ஆகவே நீங்கள் துணிச்சல் மிகுந்தவர், ஆளுமை மிகுந்தவர். உங்களுடைய கருமங்களை ஈடேற்றி அரிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடியவர். உங்களுடைய ஆளுமைக்கு நிகர் வேறு யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அதிக துணிச்சல் உள்ளாக்கள். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமாக ஈடேறும். உங்களுடைய கருமங்கள் இலகுவாக நடந்து முடியும். ஆனால் தடைகள் தாண்டி செல்ல வேண்டும். அவைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது. ஆகவே துணிச்சல் மிகுந்த உங்களுக்கு, ஆளுமை மிகுந்த உங்களுக்கு இவைகளெல்லாம் சாதாரணமாகவே படும். உங்களுடைய முயற்சி பூரண நிறைவுடன் நிறைவேறியே ஆகும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய உடல்நிலையிலே நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உடலில் வலி ஏற்படலாம், காயங்கள் ஏற்படலாம், சிறு சிறு பிரச்சனைகள் உடல் நிலையிலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளையும் மிகவும் நிதானமாக சிந்தித்து செயலாற்ற வேண்டும். அதிகமாக ஆசைப்பட்டு அகலக்கால் வைத்து நீங்கள் அவதிப்படக்கூடாது. மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உங்களுடைய காரிய சிந்தனை இருக்க வேண்டும். அளவோடு நீங்கள் செயற்பட்டு அழகாக அதனை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள். அதனால் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் உங்களுடைய செயற்பாட்டு திட்டம் இருக்குமேயானால் அதை செயற்படுத்தி முடிப்பதில் நீங்கள் மிகுந்த சிரமப்பட்டு அவதிக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உங்களுடைய மூலதனங்களும் அமைய வேண்டும், உங்களுடைய தொழிற்பாடும் இருக்க வேண்டும். ஆகவே இதனை மனதில் கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நகர்த்தி செல்லுங்கள். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் சாதனை மிகுந்த நாளாகும். உங்களுடைய கருமங்கள் இலகுவாக ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நிறைய உண்டு. நிறைய ஒத்தாசை உதவிகள் உண்டு. இழந்த பொருட்களை மீளப் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவைகளால் உங்களுக்கு பெரும் தாக்கங்கள் இல்லை. உங்களுடைய கருமங்கள் இலகுவாக ஈடேறி நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமாக நலமாகவே செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய செயற்பாடுகள் அதிக விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் இலகுவாக ஈடேறக்கூடியதாக இருக்கும். அதிக பண லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சிரமமின்றி, சிக்கலின்றி மற்றவர்களுடைய, உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களுடைய உதவியுடன் உங்களுடைய கருமங்கள் அனைத்தும் நிறைவாகவே நடந்தேறி முடியும். அதிலே அதிக பண லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சொத்துகள் சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆகவே இவைகளை மனதில் நிறுத்தி இன்றைய செயற்பாட்டிலே நீங்கள் பூரண வெற்றி காணலாம். அந்த வெற்றியினூடே சில சொத்துக்களை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். மனதிற்கொண்டு செயற்படுத்துங்கள். தனுராசி அன்பர்களே, உங்களுக்கு சிறிது நெருக்கடிகளும் சிக்கல்களும் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய முயற்சியும் எண்ணங்களும் உங்களுடைய மனநிலையும் சோர்ந்து போகாமல் நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலையில் சிறிது தாக்கங்கள் ஏற்படலாம், ஆனால் அவை பெரியவையாக இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய மனம் மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய வலுவுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய கருமங்களை ஈடேற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை மிக நிதானமாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். திட்டமிடல் நிறைவேறுமா என்றதை நீங்கள் மிக அவதானமாக கணித்து உங்களுடைய செயற்பாட்டை ஆரம்பியுங்கள். ஏனெனில் சில தடங்கல்கள் ஏற்படலாம், இடையூறுகள் ஏற்படலாம், நண்பர்களால் சில முரண்பாடுகள் ஏற்பட்டு பகை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரலாம். ஆகவே நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய மனநிலையில் உள்ளதை மிக தெளிவாக திட்டமிட்டு செயற்படுத்துங்கள். முற்றும் முழுதாக மற்றவரை நம்பி எந்த கருமத்தை நீங்கள் எடுக்காதீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு பக்கபலமாக அவர்கள் இருந்தாகவே வேண்டும்.
முழு முயற்சியை அவர்கள் கையிலே ஒப்படைத்து விட்டு நீங்கள் அசந்து தூங்கினால் நிச்சயமாக அவை வீணான முயற்சியாக அமைந்துவிடும். மனக்கவலைகள் தோன்றலாம், நஷ்டங்கள் ஏற்படலாம். ஆகவே மிக தெளிவாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள். கும்பராசி அன்பர்களே, மிக வேகமாக செயல்பட்டு கர்ம மாற்றக்கூடிய நீங்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கு அதிகமான நண்பர்களுடைய உதவியால் பெரும் பெரும் கர்மங்களை நீங்கள் இலகுவாக நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டு. ஆகவே இன்றைய நாள் உங்களுடைய திட்டமிடல்கள், உங்களுடைய செயற்பாடுகள், உங்களுடைய நல்ல கர்மங்கள் தடைபட்டிருந்தால் அவை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் அனுகூலமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய இந்த நன்னாளிலே உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் அரவணைத்து போங்கள். உங்களுடைய முன் கோபத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அதிக வெற்றி கண்டு அதிக பண லாபம் சேர்த்து நீங்கள் பூரண திருப்தியோடு இன்றைய நாளை கொண்டாடி குதூகலிக்கலாம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய மனதில் பல பல சிக்கல்கள் ஏற்படலாம், சிரமங்கள் ஏற்படலாம். உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் தடைபட்டு போகலாம். அந்த தடைகளை தாண்டி நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. ஆகவே அதனை மனதில் கொண்டு உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் செயற்படுத்த முனையுங்கள். தீய நண்பர்களுடைய சேர்க்கையை தவிர்த்து கொள்ளுங்கள். அதனால் தீய பழக்க வழக்கங்களுக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பல நெருக்கடிகள், சட்ட சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மிக நிதானமாக செயல்படுங்கள். செலவுகளை சிக்கனப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களை எப்படி நடத்தி முடிக்கலாம் என்பதை ஆலோசித்து அளவோடு உங்களுடைய கர்ம நகர்வை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக அவை ஓரளவு தன்னிறைவு கண்டதாக இருக்கும். நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதரர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். இணைந்திருக்கின்றோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியூடாக நாங்கள் காலை நேர பிரதான செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். நாட்டில் நடைபெறக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் அந்த மாறுதல்களையும் உங்களுக்கு காலையிலேயே உடனுக்குடன் தருவதற்கு கேபிட்டல் தொலைக்காட்சியுடைய செய்தி பிரிவும் தயாராகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் நாட்டு நிலவரங்களெல்லாம் செய்தியூடாக அறிந்திருப்பீர்கள். ஆக நாங்கள் இன்றைக்கு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியூடாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விடயம் இந்த தொலைக்காட்சி தினமாகையால் தொலைக்காட்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த மனித சமூகம் எதிர்பார்த்திருக்காத ஒரு மாற்றத்தை இந்த உலகம் சந்தித்தது என்று சொன்னால் அது எப்படி? வானொலி பெட்டிகள் வந்த பிறகு ஒரு 6 ஆண்டுகளுக்கு பின்னர் தொலைக்காட்சியும் வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் இருந்தது. அது எப்படி ஒரு குரலை சின்ன பெட்டிக்குள்ளே கேட்க முடியும்? அப்படியாக இருந்தால் மனிதர்களை ஒரு பெட்டிக்குள்ளே பார்க்க முடியும் என்ற எண்ணக்கருத்து தோன்றுகிறது. அப்படி தோன்றியதன் பின்னணி தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சிகளாக இருக்கிறது. ஆக தொலைக்காட்சிகளால் இந்த சமூகம் எத்தகைய நன்மைகளை பெற்றுவிடப் போகிறது என்ற கேள்வி எல்லோருக்குமான நியாயமான கேள்விதான். இந்த ஒரு இனத்தினுடைய இருப்புகளை மற்றொரு இனமும் அல்லது அந்த இனமும் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவற்றையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டும். அந்த இனத்தினுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, அரசியல், நாட்டு நடப்புகள் இவற்றையெல்லாம் நாங்கள் நாளுக்கு நாள், நிமிடத்துக்கு நிமிடம் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுடைய இல்லங்களிலே ராஜாவாக குந்திக் கொண்டு சிம்மாசனம் போட்டிருக்கும் இந்த தொலைக்காட்சி பெட்டிகளாலே தான் நாங்கள் இவற்றையெல்லாம் அறிந்திருக்கிறோம். இல்லை என்றால் ஒரு காலம் எங்களுக்கு இருண்ட யுகமாகவே கடந்திருக்கும் என்பது நாங்கள் யாருமே மறந்துவிட முடியாத உண்மையாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த தொலைக்காட்சியினுடைய வருகை மனித வாழ்க்கையிலே எவ்வளவு பாரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் வாழும் காலத்திலே உணரக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக இந்த தொலைக்காட்சியின் வருகையானது எமது வாழ்க்கையில் பல்வேறு வகையான திருப்பங்களையும் கூட ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைய மாணவர் சமுதாயத்தை எடுத்து நோக்கும் போது இதனால் பல்வேறு நன்மைகள் வந்து மாணவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. தற்காலத்தில் இந்த கொரோனா விடுமுறையில் வந்து வீடுகளில் இருந்து மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பினை வந்து இந்த தொலைக்காட்சிகள் நமக்கு பெற்று தந்திருந்தன. தொலைக்காட்சியுடான கற்றல் நடவடிக்கைகள், கருத்தரங்குகள் மற்றும் வகுப்புகளினூடாக மாணவர்கள் தமது கற்றலினை
நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் பார்த்தோமானால் இந்த விவாதங்கள் மாணவர்களுக்கு பயன்மிக்க முறையில் வந்து விவாதங்கள், சொல்லாடுகளங்கள் மற்றும் வினாவிடை நிகழ்வுகள் வந்து இந்த தொலைக்காட்சியினூடாக ஒளிபரப்பப்படுகின்றது. இதனால் வந்து மாணவர் சமுதாயம் மிகப்பெரிய நன்மையினை அடைந்து கொண்டிருக்கின்றது. கிரி, உண்மைதான். இந்த அறிவியல் சார்ந்து அல்லது கல்வி புலத்திலும் பாரிய ஒரு மாற்றத்தை இந்த தொலைக்காட்சி பெட்டிகள் தந்திருக்கிறது என்பது யாரும் மறக்க முடியாத உண்மை. இது கடந்து போக நாங்கள் எங்கேயோ இருக்கக்கூடிய உலகத்தை எல்லாம் இப்படி இருக்குமா என்று அதிசயித்து பார்க்கிறோம் என்றால் அதையெல்லாம் தொலைக்காட்சிகள் எங்களுக்கு கொடுத்த வரங்களாகத்தான் நாங்கள் கடந்து செல்ல முடியும். இது மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை கோலம் எப்படி இருக்கிறது, ஒரு கதை, ஒரு கவிஞன், ஒரு எழுத்தாளன், ஒரு ஆக்கபூர்வமான ஒருவன், அவனுடைய ஆக்கங்களை எல்லாம் யார் சுமந்து வருவது? ஒரு காலத்திலே எழுத்து வடிவத்திலே பத்திரிகைகள் வெளிவந்தன. அந்த பத்திரிகைகளிலே வெறுமனே அவருடைய வரிகளை மாத்திரம்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த தொலைக்காட்சி பற்றியுடைய வருகையும் அதன் பாவனையும் ஒவ்வொருவரையும் எங்களிடம் அப்படியே கண்முன்னே படங்களாக கொண்டு வந்து காட்டி இருக்கின்றன. இன்னும் இது தொடர்பாக நிறைய விடயங்களை நாங்கள் கோர்த்து வைத்திருக்கிறோம். உங்களுக்கு மாலையாக தொடர்ச்சியாக பேசப் போகிறோம். அடுத்து வரப்போகிறது வரலாறுகள் எவ்வளவு பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிறதோ அல்லது கடந்த காலம் எங்களுக்கான வாழ்வியல் எத்தனை மாற்றங்களை தந்ததோ அந்த விடயங்களை சுமந்தவர் தயாராக இருக்கிறது. இன்றைய நாளில் பகுதியை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இணைவோம். ஆண்டின் இதே நாளில் போன்தியனுக்கு பின் அந்தேரூசு 19வது திருத்தந்தையாக பதவியேற்றார். 1905 ஆண்டின் இதே நாளில் ஆற்றலுக்கும் திணிவுக்கும் இடையேயான தொடர்பை விளக்கும் ஆய்வு கட்டுரையை ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டீன் வெளியிட்டார். 1947 ஆண்டின் இதே நாளில் இந்தியா விடுதலை அடைந்த பின்னர் முதன்முறையாக ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையுடன் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. 2009 ஆண்டின் இதே நாளில் சீனாவில் சுரங்க வெடிவிபத்தில் சிக்கி 108 பேர் உயிரிழந்தனர். 2017 ஆண்டின் இதே நாளில் 37 ஆண்டுகள் ஆட்சியின் பின்னர் ரோபர்ட் முகாபே சிம்பாப்வே அரசு தலைவர் பதவியிலிருந்து விலகினார். பிரான்சிய வரலாற்றாளரும் மெய்யியலாளருமாகிய வால்டேர் 1694 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். நோபல் பரிசு பெற்ற போலந்து அமெரிக்க எழுத்தாளர் ஐசக் பாசெவிச் சிங்கர் 1902 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். இந்தியாவின் குஜராத் முதலமைச்சர் ஆனந்திபென் படேல் 1941 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். கனிமவியலின் தந்தை ஜெர்மனிய அறிவியல் அறிஞர் ஜார்ஜியஸ் அக்ரிகோலா 1555 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். நோபல் பரிசு பெற்ற இந்திய இயற்பியலாளர் ச. வே. ராமன் 1970 ஆண்டில் இதே நாளில் இறந்தார். நோபல் பரிசு பெற்ற பாகிஸ்தானிய இயற்பியலாளர் அப்துல் சலாம் 1996 ஆண்டில் இதே நாளில் இறந்தார். இன்றைய நாள் பகுதியினை பார்த்துவிட்டு வந்துள்ளோம். தொடர்ந்தும் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றது தொலைக்காட்சி. இன்றைய தொலைக்காட்சி தினத்தை பற்றி தான் நாம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிறைய கருத்துக்களை உங்களுக்கு நாங்கள் தர மிகவும் தயாராகவும் ஆர்வமாகவும் உள்ளோம். கிரி, உண்மைதான். இந்த தொலைக்காட்சி பெட்டிகள் என்று வருகிற பொழுது சில கதைகள், சில கவி வரிகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து போகும். வைரமுத்துவனுடைய வரிகளிலே ஒரு சில வரிகளிலே சொல்லுவார், கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியில் கலர் கனவு காணும் என் அண்ணன் என்று சொல்லி அவர் தன்னுடைய சுமைகளை எல்லாம் அந்த குடும்பத்திலே பார்த்து வைப்பதற்காக காட்டிய வரிகள். இந்த வரிகள் எதை சொல்லுகிறது என்றால், எங்களுடைய பயன்பாட்டிலே என்னென்ன விடயங்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அந்த காலத்து கவிஞர்கள் அதையெல்லாம் எழுத்து வடிவிலே கொண்டு வந்து விடுவார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை எழுத்தாளர்கள் இருந்தாலும் அவர்களையெல்லாம் படம் பிடித்து கண்முன்னே கொண்டு வருகின்ற மிகப்பெரிய பங்கினை தொலைக்காட்சிகள் செய்து கொண்டிருப்பது நாங்கள் எப்பொழுதுமே மறக்க முடியாத ஒன்று. ஒரு நாட்டிலே ஒரு மாற்றம் நடக்கிறது என்றால் அந்த மாற்றம் எப்படி காணொளிகளாக வருகிற பொழுது அது பெரிய தாக்கத்தை செலுத்திவிடும் என்பதை உலக மாற்றங்களுக்கு பின்னாலிருந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அரசியல் களத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அந்த அரசியல் களத்திலே யாருக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கப் போகிறார்கள், அது யார் முன்னணியில் இருக்கிறார்கள், யாரால் மக்கள் நன்மை அடையப் போகிறார்கள், இப்படியான விடயங்கள் காணொளிகளாக செய்திகளாக வருகிற பொழுது அந்த அரசியல் கட்சி என்பது தலைதூக்குகிற தன்மைகளை பார்க்கிறோம். அதுதான் உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஊடகமாக
தொலைக்காட்சி ஊடகம் இருக்கிறது. ஒரு காலத்திலே இந்தியாவுடைய தூர்தர்ஷன் அலைவரிசை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அது தனியார் தொலைக்காட்சிகளாக பரிமாணம் பெற்று இன்றைக்கு எண்ணடங்காத தொலைக்காட்சி அலைவரிசைகள் உருவாகிவிட்ட நிலையிலே எங்களுக்கு எது விருப்பமோ அந்த விருப்பங்களை ஈடு செய்கின்ற அளவிற்கு தொலைக்காட்சிகள் நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருப்பது நாங்கள் யாருமே மறக்காத ஒரு உண்மை. இந்த மாதிரியான விடயங்களிலே இன்றைக்கு எங்களுடைய பொழுதுபோக்குகள் எல்லாம் அத்தனையும் அதுக்குள்ளே போயிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த சமூகத்திற்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு தூரம் முக்கியமான ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக கிரி, இன்றைய காலத்தில் மகளிருக்கு கூட ஒரு தொழில் வாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடிய, அவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய இடமாக இந்த தொலைக்காட்சி வந்து காணப்படுகின்றது. பார்த்தோமானால் தொலைக்காட்சிகளில் மையழகு மற்றும் அலங்காரங்கள், தையல் போன்ற நிகழ்வுகள் வந்து தொகுப்புகளாக வழங்கப்படுகின்றன. அதனை பார்த்து மற்றும் சமையல், வாய்க்கு ரசமாக நல்ல சமையல் நிகழ்வுகள் கூட இடம்பெற்று, வாங்க சமைக்கலாம் போன்ற நிகழ்வுகள் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை தொலைக்காட்சியினூடாக ஒளிபரப்புகின்ற போது எமது மக்கள் அவற்றினை பார்த்து பெண்கள் தாமும் ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபடுவோம், இதில் செய்தால் நமக்கு நன்மை, நாம் முன்னேறலாம் என்றவாறு இந்த தொலைக்காட்சியினூடாக ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்வுகளை பார்த்து எமது மக்கள் நன்மை அடைந்து கொண்டு செல்கின்றார்கள். கிரி, உண்மைதான். அதாவது ஒரு காலத்துக்கு முன்னர் பாரத தேசத்திலே பாரதியாருடைய பிறப்பு நிகழ்ந்திருக்காமல் விட்டிருந்தால் இன்றைக்கு பெண்ணியம் பற்றியோ அல்லது பெண்கள் தொடர்பான சுதந்திரம் பற்றியோ பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவே இருக்காது. ஆண்டாள் கண்ணனை திருமணம் செய்வதாக கனவிலே கண்டதாகத்தான் பாடுகிறாள். அப்பொழுது இருந்த பெண் சுதந்திரம் வேறு. பின்னர் இவையெல்லாம் வருகிற பொழுது அவர்களுக்கான சுதந்திரத்தை இந்த உலகம் கொடுக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக இருந்தது. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலை கவிழ்ந்தார் என்று பாரதியார் அழகாக சொல்லி முடித்தார். அவர் சொல்லுகிற பொழுது இவையெல்லாம் உங்களுடைய கைகளிலே கிடைத்த பின்னர் தான் பெண்களுக்கான உரிமைகளையும் கொடுக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் சமூகத்திலே மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லியது இந்த தொலைக்காட்சி பெட்டிகளூடாக வந்த விடயங்கள் தான். அது மட்டுமல்லாமல் ஒரு காலத்தில் இவர்கள் எல்லாம் பெண்கள் அவர்கள் சமையலறைக்குத்தான் படைக்கப்பட்டவர்கள் என்ற கோட்பாடுகள் இருந்தது. எல்லாவற்றையுமே தகத்தறிந்த ஒரு வரலாறுகள் படைத்திருக்கிறது என்று சொன்னால் அது தொலைக்காட்சியாக இருக்கிறது. என்றால் அத்தனை வரலாற்று பெண்களையும் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் காட்டி கொண்டிருக்கிறது. நாங்களும் வரலாறு படைக்க வேண்டும், வாழும் காலம் என்பது காலமாக மாறிவிடாமல் அது வரலாறாக பதிய வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தை ஒவ்வொருவருக்கும் இந்த தொலைக்காட்சிகளூடாக வருகிற நிகழ்ச்சிகள் ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் யாருமே மறக்கக்கூடாது. நிச்சயமாக கிரி, பார்த்தோமானால் இன்று இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் வெளியில் செல்ல முடியாத நிலை வந்து காணப்படுகின்றது. ஆனால் இந்த தொலைக்காட்சியினூடாக ஒளிபரப்பப்படுகின்ற இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை நாம் நேரடியாக கூட பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். கோயில்களில் இடம்பெறுகின்ற திருவிழாக்கள் மற்றும் பெரிய நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற விபத்துகளாக இருந்தாலும் சரி, இடம்பெறுகின்ற தகவல்களாக ஒவ்வொரு இடங்களில் நடக்கின்ற சம்பவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தொகுத்து இந்த தொலைக்காட்சி வந்து நமக்கு தந்து கொண்டு இருக்கின்றது. கிரி, பார்த்தோம்னால் பாமர மக்கள்ல இருந்து கற்றறிந்தவர்கள் வரை இந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்வுகளை பார்த்து எல்லோராலும் விளங்கக்கூடிய வகையிலே இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகள் வந்து அமைந்து காணப்படுகின்றது. இது எங்களுக்கு ஒரு பெரிய சாதனமாக அமைந்து காணப்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. கிரி, உண்மைதான். ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோம், இது வெறுமனே கற்பித்தலுக்காக தொடங்கப்பட்ட தொலைக்காட்சிகள் பின்னர் மக்களுடைய பொழுதுபோக்குகளுக்காக நிகழ்ச்சிகள் உருவாக்க தொடங்கியது. அந்த காலத்திலே எல்லாம் கருப்பு வெள்ளை படங்களாகத்தான் எங்களுடைய கண்களுக்கு கிடைத்தது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய வகையில், அதாவது ப்ளூரே ஃபிலிம்னு சொல்லக்கூடிய அதாவது அதிக குவாலிட்டி கொண்டதாக வரக்கூடிய திரைப்படங்கள், அதாவது டிவிடி சிடி என்று வந்து இப்பொழுது ப்ளூரே வரைக்கும் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி எங்களை துல்லியமாக இந்த காட்சிகளை காண்பதற்கு வழி சமைத்திருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே நாங்கள் தொலைக்காட்சிகளை பார்த்து ரசித்த, நாங்கள் படங்களை பார்த்து ரசித்தவர்கள் இன்றைக்கு அகன்ற திரைகளிலே அங்கலாய்ப்போடு பார்க்கக்கூடிய வகையில் எங்களுக்கு இந்த கண்டுபிடிப்பு சாதனங்கள் எல்லாம் தொலைக்காட்சி எல்லாம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது நாங்கள் சொல்லிவிட முடியாத ஒரு இல்லை. இனி வரப்போகிற காலங்கள் எல்லாம் எப்படி வரும் என்று கற்பனைக்கு கூட நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காலம் வரும். அது கைகளுக்குள்ளும் தொலைக்காட்சி பெட்டிகள் தவழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சிவர்களிலே போடக்கூடிய அளவு தொழில்நுட்பம் வந்திருக்கிறது. இருந்தாலும் எங்களுடைய கைகளிலும் கிடைக்கவில்லை. பார்க்கலாம், காலம் எங்களுக்கான பதில் சொல்லும். இதைவிட நாங்கள் பார்க்கலாம், ஒரு வியாபார நிறுவனம் ஆரம்பித்து விட்டால் அவர்களுக்கான வியாபாரத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், மக்களுக்கு எதை கொடுக்கிறார்கள், அது மக்களுக்கு எப்படி பயன்படும் போன்ற விடயங்களை தொலைக்காட்சிகள் விளம்பரங்களூடாக அழகாக காட்சிப்படுத்தி அவர்களுக்கு சொல்லுகிற பொழுதுதான் விளம்பரம் அது மக்களிடம் சேருகிறது. மக்கள் தங்களுக்கு தேவையானவற்றை அந்த நிறுவனத்திடமோ அல்லது சேவை நிலையத்திடமோ பெற்றுக்கொள்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மூலை முழுக்குகளிலும் ஒவ்வொரு தளங்களிலும் தொலைக்காட்சியினுடைய தேவை இன்றியமையாத ஒன்றாகவே இருக்கிறது. ஆக நாங்கள் அடுத்த ஒரு பகுதியை எப்பொழுதுமே தயாராக வைத்திருப்போம்.
இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் அன்றொருவர் கணித்திருக்கிறார். அவர் எங்களுடைய தெய்வ புலவர். அவருடைய இருவரி குரலுக்கு பொருளையும் அதற்கான கதையையும் தருவதற்கு தயாராக இருக்கிறார் தமிழறிஞர் KV குணசேகரம் ஐயா. சரி, இவற்றையெல்லாம் சொன்ன பிறகு உங்களுக்கு புரியவா வேண்டும்? பார்க்கலாம். அடுத்ததாக குரல் சொல்லும் கதையை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலோடு இணைவோம். இயற்றலும் மீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வெல்லதரசு. இயற்றலும் மீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வெல்லதரசு. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 39ஆம் அதிகாரமான இறைமாட்சி என்ற அதிகாரத்தின் 5வது குரலுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த 5வது குரல் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், பொருள் தேடும் வழிகளை பெருக்க வேண்டும், பலவிதமான நவீனமயமான தொழில்களை ஆரம்பிக்க வேண்டும், அதன் மூலம் வந்த வருமானத்தை சேமிக்க வேண்டும். அவை சேமித்து வைத்து பொருத்தமான நேரத்தில் பொருத்தமாக மக்களுக்கு அதை பங்கிட்டு அளிக்க வேண்டும். பாகுபாடின்றி பங்கிட்டு அளிப்பவன் தான் மன்னன். அப்போ முதலமைச்சர் அன்றைக்கு சபைக்கு வந்திருந்து சொன்னார், அரசே, நாங்கள் நெடுகளும் விவசாயத்தை மட்டும்தான் நம்பி இருக்கக்கூடாது, கைத்தொழில்களையும் தொடங்க வேண்டும். அதனால் நாங்கள் பருத்தியை பயிரிட்டு போம். வயல்களில் வந்து ஏனென்றால் நிறைந்த நெல் இருக்கின்றது, உணவு தானியங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதனால் நாங்கள் பருத்தியை பயிரிட்டோமானால் பருத்தியை பஞ்சு எடுத்து அதன் மூலம் அது குளக்கரை இருக்குது, ஆற்றங்கரையில் பெரிய ஆற்றங்கரை, இந்த நாளும் வற்றாத ஒரு ஆற்றங்கரை இருக்குது. அந்த ஆற்றங்கரையில் ஒரு பெரிய ஆடைகள் செய்கிற ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிப்போம். அதன் மூலம் நாங்கள் மற்ற நாடுகளுக்கும் கொடுக்கலாம். அடுத்தது எமது நாட்டுக்கு நாங்கள் பக்கத்து நாட்டில் இருந்து தான் உடைகளை நாங்கள் இறக்குமதி செய்கின்றோம். அந்த இறக்குமதியை நீக்கினால் எங்களுக்கு பெருந்தொகையான பணம் மிஞ்சும். அதனால் அதை செய்வோம் என்ற உடனே மன்னன் சொன்னான், விவசாயிகளை அழைத்தான். பல விவசாயிகளை எல்லாரையும் அழைத்து மன்னன் சொன்னான், விவசாய பெருமக்களே, என் உயிர்களே, என் மக்களே, உங்களுக்கு நான் இன்றைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். நீங்கள் நான் சொல்கிறத இறைவன் சொல்கிறதாக ஏற்று நடக்கிற நீங்கள் இதையும் ஏற்க வேண்டும். என்னென்று சொன்னால், உங்களோட நாங்களுக்கு தேவைக்கு அதிகமான நெல், பயறு போன்ற உளுந்து, எள்ளு போன்ற தானியங்கள் மிகுந்துள்ளன. அவற்றை நாங்கள் சேமித்து வைத்திருக்கிறோம், ஏற்றுமதியும் செய்கிறோம். ஆனால் புடவைகளை இறக்குமதி செய்கிறோம். நாம் அயல் நாட்டில் இருந்து இப்போ பருத்தி விதைகளை நான் இறக்குமதி செய்திருக்கிறேன். அவற்றை நீங்கள் விளைவித்து நல்ல பயனை பெற வேண்டும். பிறகு பருத்தி பஞ்சு விளைந்தது என்றால் பஞ்சாகவும் ஏற்றுமதி செய்யலாம், ஆடையாகவும் ஏற்றுமதி செய்யலாம், தொழிற்சாலையும் கட்டுறதுக்கு நான் யோசிக்கிறேன் என்றான். உடனே மக்கள் எல்லாரும் அவனை விழுந்து கும்பிட்டு பெரிய போற்றி புகழ்ந்து விட்டு வயல்களுக்கு போய் பருத்தியை நட்ட. பருத்தி அந்த முறை நல்ல விளைச்சல். அதனால் மன்னன் 2-3 தொழிற்சாலைகளையும் கட்டிவிட்டான். அப்போ தொழிற்சாலை கட்டின உடனே அங்கே உள்ள பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்தது. அத்துடன் பல ஊர்கள், வெளியூர்களிலிருந்து மக்கள் வந்து வேலை செய்ய தொடங்கினார்கள். அதனால் ஜெயபுரத்தின் வருமானம் மிக இரட்டிப்பானது. அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அதற்கு பிறகு விவசாயிகளுக்கு மானியமாக பணத்தை கொடுத்தான். ஒரு விவசாயிக்கு 1000 ரூபா கொடுக்க சொன்னான். 200 ரூபா 300 ரூபா தான் வருமானம் பெற்ற விவசாயிகள் 1000 ரூபான்றோன்னா பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை கூட்டினான். அமைச்சர்கள், போர் வீரர் எல்லோருக்கும் கொடுத்த சம்பளத்தை விட 3 மடங்கு சம்பளம் கொடுத்தான். போர் வீரர்கள் மிகவும் மகிழ்ந்தனர். அதனால் மன்னனை போற்றி புகழ்ந்தனர். மீண்டும் சந்திப்போம். குரல் சொல்லும் கதை பகுதியினை அழகாக பார்த்துவிட்டு வந்துள்ளோம். தொடர்ந்தும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றது ஹிரி. இன்றைய தொலைக்காட்சி தினத்தை பற்றி தான் நாங்கள் இன்றும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் பேசலாம். உலக தொலைக்காட்சி தினம், வேர்ல்ட் டெலிவிஷன் டேன்னு சொல்லுவார்கள். அதாவது உலக தொலைக்காட்சி தினத்திலே
1996ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையாலே கூடப்பட்ட ஒரு குழு கூட்டத்திலே அந்த நாளை நாங்கள் பிரகடனப்படுத்த வேண்டும், மக்களுக்கு தொலைக்காட்சி தொடர்பான அறிவு வர வேண்டும், அதனுடைய பகிபாகம் எவ்வளவு என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே தொடங்கி 1997ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையாலே பிரகடனப்படுத்தப்பட்ட நாள், அதாவது இன்றைய நாள் 21ஆம் தேதி நவம்பர் மாதம் இன்றைய நாளில் தான் அந்த நாள் பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆகவே இன்றைய நாள் நாங்கள் அந்த தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சரி, இந்த தினங்கள் எல்லாம் அனுஷ்டிக்க அல்லது கொண்டாடி என்ன பிரயோசனம் பெறப்போகிறது என்று கேட்டால், அது ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் அது தினங்களாக அனுஷ்டிக்கப்படுகிற பொழுதுதான் அது மக்கள் மத்தியிலே எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு நாங்கள் கொண்டாட வேண்டியவற்றையெல்லாம் நிறைய கைவிட்டு விட்டு போகிறோம். ஆகவே அவற்றையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்க வேண்டும் அல்லது அனுஷ்டிக்க வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு தினங்களும் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கும். குறிப்பாக சிறுகதை என்பது சொல்லுவார்கள், சாளரத்தின் வழியே அறை முழுவதையும் பார்த்து விடுவது சிறுகதை என்று சொல்வார்கள். ஆக அந்த சிறிய ஓட்டைக்குள்ளாலே அந்த அறையை பார்ப்பது. அப்படி என்றால் ஒரு கதை சிறியதாக இருக்கும், ஆனால் விடயம் பெரிதாக இருக்கும், சுருக்கமாக சொல்லி முடித்து விடுவார்கள். தொலைக்காட்சிகளும் அப்படித்தான். இன்னும் முழுநீள திரைப்படங்களை கொண்டிருக்கும் அல்லது முழுநீள தொடர்களை கொண்டிருக்கும், குறுந்தொடர்களை கொண்டிருக்கும். இப்படி வகை வகைப்பட்டதாக மக்களுடைய விருப்பங்களை கருதி அவர்களுடைய பொழுதுபோக்காகவும் அறிவியலுக்காகவும் அந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பை எப்பொழுதும் சேர்த்து விடக்கூடாது என்பதற்காகவும் பல நிகழ்ச்சிகள் உருவாகி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு ஒரு களம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அது சில வேளைகளிலே எப்படி அது சாத்தியப்படும்? பாடசாலை காலங்களிலே நாங்கள் படித்த பொழுது பேச்சு போட்டி என்றால் ஒரு 10-12 பேர் செல்வோம். அதிலே யாராவது ஒருவர் 2 பேர் தான் தெரிவு செய்யப்பட்டு அந்த போட்டியிலே பங்கு பெற்றுவார்கள். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமான வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும். குறிப்பாக நாங்கள் கடந்த நேரத்திலே பார்த்த குரல் சொல்லும் கதையிலே ஒரு 10 குரலோடு ஒரு பிள்ளை வரும். அந்த 10 குரலும் அந்த பிள்ளைக்கு சரியான பாடமாக இருக்கும், அதுக்கான பொருளும் அது பாடமாக்கி இருக்கும். அந்த பிள்ளை அதை வைத்துக்கொண்டு தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எப்பொழுதுமே ஒரு பரிசு வாழ்க்கையில் மறக்க முடியாததாக இருக்கும். முதல் எங்கு அவர் எதற்காக வாங்குகிறானோ அந்த பரிசு தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடும் என்பது பல உதாரணங்களுடைய வாழ்க்கை அனுபவமாக இருக்கிறது. அப்படியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறது தான் இன்றைக்கு தொலைக்காட்சிகள் என்றால் அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலே பெரிய பங்கு இவைகளுக்கு இருக்கிறது என்பது யதார்த்தமான ஒன்று இல்லையா? நிச்சயமாக கிரி. மேலும் பார்த்தோமானால் இந்த தொலைக்காட்சியினால் நாம் வெளிநாடுகளில் இருக்கின்ற இடங்களாக சரி, நமக்கு தெரியாத இலங்கையில் கூட நமக்கு தெரியாத இடங்களை கூட இந்த தொலைக்காட்சியினூடாக நாங்கள் பார்க்கின்றோம். சிகரந்துட போன்ற நிகழ்வுகளினூடாக நாம் இவற்றினை கண்டுகளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வீட்டில் இருந்து கொண்டு, ஏன் ஒரு அறைக்குள் இருந்து கொண்டு கூட நாங்கள் இவற்றை கண்டுகளிக்கின்றோம் இல்லையா கிரி? உண்மைதான். அதாவது ஒரு தொலைக்காட்சி என்ற அடிப்படையில் வருகிற பொழுது மக்கள் எதை விரும்புகிறார்கள், அவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வலிகளுக்கு பின்னால், அதாவது பாறை பிளந்து வேர் விடுகின்ற மரங்களைப் போல அவர்கள் விழுகின்ற இடங்கள் எல்லாம் தீர்மானிப்பதல்ல. எப்பொழுதும் விதையொன்று தான் முளைப்பதற்கான சூழமைவுகள் கிடைக்கும் வரை காத்திருக்கும். அந்த காத்திருப்புகள் தான் இத்தனை பெரிய ஆலமரங்களை உருவாக்கி இருக்கும். அந்த ஆலமர விழுதுகளிலே நாங்கள் ஊஞ்சலாடுவதற்கும் பறவைகள் தங்கி போவதற்கும் காரணமாக இருக்கும். விதைகள் எல்லாம் அவசரப்பட்டு விட்டால் விருட்சங்கள் வந்து விடாது என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். அதே போலதான் ஒவ்வொரு கஷ்டங்களும் சின்ன சின்ன அசைவுகள் மூலமாக தங்களை தொழிலாளர்களாக முயற்சியாளர்களாக அடையாளப்படுத்தி கொண்டு இந்த உலகம் அவர்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வது மாத்திரமில்லை, இன்றைக்கு பலர் சோம்பி கிடக்கிறார்கள். சோம்பி கிடப்பவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகின்ற வகையில் தான் நாங்கள் சிகரம் தொடர் நிகழ்ச்சியை கொண்டு சொல்லுகிறோம். காரணம், ஒவ்வொரு தொழிலாளர்களையும் இந்த உலகம் அங்கீகரிக்க வேண்டும். அவர்களுக்கான தொழிலை அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கெல்லாம் நாங்கள் சொல்லுவோம், பூக்களையே பூஜிக்க பழகிய கண்களுக்கு வேர்களின் வேதனைகளையும் சொல்லிக் கொடுங்கள்னு சொல்லி நாங்கள் பூக்களை ரசித்து விட்டு போவோம். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வேர்கள் படுகிற வேதனைகள், அது கரையானோடும் நீரை பெறுவதிலும் மண்ணோடும் போராடுகின்ற போராட்டம் யாருமே கண்டுகொள்வதாக இல்லை. அதே போலதான் ஒவ்வொரு தொழிலாளர்களுடைய வேதனைகளை நாங்கள் வெளிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய முயற்சி எப்படி இருக்கிறது என்று முயற்சியாளர்களை உருவாக்குகிற எங்களை போன்றவர்களுடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருக்கிறது. ஆக இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால் இந்த தொலைக்காட்சிகளாகத்தான் இருக்கிறது என்பது நாங்கள் எல்லோருமே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் உங்களோடு கொண்டு வருகிறோம். கொண்டுவதற்கு பிரதான ஊடகமாக இருக்கிறது இந்த தொலைக்காட்சிகள். தொலைக்காட்சிகளுக்குள் நாங்கள் தொலைந்து போனோம் என்ற ஒரு வகையிலே கருத்துக்கள் இருந்தாலும் தொலையாமல் நாங்கள் நிதானமாக பயணிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்களாக இருக்கணும். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய பேசலாம். அதற்கு முன்னதாக நாங்கள் இன்று பகுதியை வைத்திருக்கிறோம் இல்லையா? ஆரோக்கிய வாழ்வு இருக்கிறது. நாங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், ஆரோக்கியமான சிந்தனையுடையவர்களாக வாழ வேண்டும். நாங்கள் மட்டுமல்ல, குடும்பம் சமூகம் சார்ந்தவர்கள் என்று எல்லோரையுமே ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் அடுத்து உங்களுக்கு நல்ல கருத்துக்களை தருவதற்கு வருகிறது ஆரோக்கிய வாழ்வு. தொடர்ச்சியாக பேசலாம்.
கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். தமிழர்களின் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தின் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று உயர் எடையை பற்றி உங்களுடன் நான் கதைத்திருந்த நான் எவ்விதமான உணவுகளை உட்கொள்ளலாம் என்பது பற்றி இன்று விரிவாக ஆராய்வதற்கு முன்னராக எவ்வளவு நிறைய எமது உயரத்திற்கு பராமரிக்க வேண்டும் என்பதை எவ்வாறு கணிப்பது என்பது பற்றி நான் இன்று உங்களுக்கு ஒரு சிறியதாக சொல்லிவிட்டு அங்கால் செல்கின்றேன். ஒருவருடைய நிறை கிலோகிராமில் அளக்கப்படும், உயரம் மீட்டரில் அளக்கப்படும். ஆனால் நாங்கள் சென்டிமீட்டரில் தான் ஃபஸ்ட்டாக பார்ப்போம், என்னதை மீட்டருக்கு மாற்றுவோம். உதாரணமாக நான் முதல் குறிப்பிட்டிருந்தால் 150 சென்டிமீட்டருடைய ஒருவர் உண்டு. அவருடைய 150 சென்டிமீட்டர் அதை மீட்டர் ஆக்கும்போது 100ஆல் பிரிக்க 1.5 மீட்டர் வரும். அதை வர்க்கித்தல் வேண்டும். வர்க்கித்தல்ண்டா ஒரு தடவையை 1.5 பெருக்குதல். அவருடைய நிறை 50 கிலோகிராம். இப்போ அளக்கிற உதாரணத்துக்கு 50 கீழ் நிறையின் கீழ் உயரத்தின் வர்க்கம். இதனால் வர்ற பெறுமதி ஆண்களாயின் 20 தொடக்கம் 25க்குள்ளும் பெண்களாயின் 20 தொடக்கம் 23னுள்ளும் பராமரிக்கப்படுதல் வேண்டும். அதாவது 50 கிலோகிராம உயரத்தின் வர்க்கத்தினால் நிறையை உயரத்தின் வர்க்கத்தினால் பிரிக்க வரும் பெறுமதியானது ஆண்களாயின் 20 தொடக்கம் 25க்குள்ளும் பெண்களாயின் 20 தொடக்கம் 23ற்குள்ளும் பராமரித்தல் வேண்டும். இதனை விட, அதாவது 23ஐ விட பெண்களுக்கு அதிகரிக்குமாயின் அவர்கள் உயரடையை நோக்கி செல்கிறார்கள். ஆண்கள் 25ஐ விட அதிகரிக்கின்றார்கள் எனில் அவர்கள் உயரடையை நோக்கி செல்கிறார்கள். அத்துடன் அந்த 20ஐ விட குறைய செல்கின்றார்களாயின் அவர்கள் நிறைக்கு ஏற்ற உயரத்துக்கேற்ற நிறையிலிருந்து விலகிச் செல்கிறார்கள், குறைந்து கொண்டு செல்கிறார்கள். இவர்கள் இரு பகுதியினரும் நோய் தாக்கத்துக்கு உள்ளாவார்கள். இவர்களுக்கு போசனை குறைவு ஏற்படும், அவர்களுக்கு தொற்றா நோய் ஏற்படும். எனவே இவர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய எடையை பரிசோதனை செய்து, அதாவது எடையை அளந்து அதற்கு ஏற்ப உணவை உள்ளெடுக்க வேண்டும். உயரத்துக்கு ஏற்ப நிறை குறைவானவர்கள் என்ன சாப்பாடை உள்ளெடுக்கலாம், உயரத்துக்கு ஏற்ப நிறையை அதிகளவில் உடையவர்கள் என்ன சாப்பாட்டை உள்ளெடுக்கலாம் என்பது அவர்களுடைய எடுக்கப்படும் வளமையான உணவிலும் செய்யும் தொழிலிலும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களிலும் சமயத்திலும் நிச்சயமாக தங்கியிருக்கும். இதனால் அவர்கள் உள்ளெடுக்கப்படுற உணவு, நான் முன்னமே கூறியிருந்த நான் முதல் நிகழ்ச்சியில், அதாவது வாரத்தின் இறுதி நாளில் அடுத்த வாரத்துக்குரிய உணவினை நாங்கள் முன்னதாக பிளான் பண்ண வேணும் என்று சொல்லி. என்றால் ஒரு வீட்டில் ஒரு ஆள் சமைப்பினம் 4 பேர் சாப்பிடுவினம். அப்போ சாப்பாடு சமைக்கிற ஆளுக்கு ஏற்ற மாதிரி எப்பொழுதும் செய்ய முடியாது. சாப்பிடுபவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து உணவின் மூலம் பிரச்சனை வராத மாதிரி, அது எமது ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி உணவினை தயாரித்தல் வேண்டும். எனவே வார இறுதி நாளில், அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அந்த கிழமைக்குரிய காலை உணவு என்ன? இன்று அனைவருமே வேலைக்கு செல்பவர்கள். அப்போ காலை உணவாக எதை எடுக்கலாம்? காலை எமது உணவில் புரதங்கள் உள்ள உணவாகவும் மென்மையான உணவாகவும், காலை உணவு மூலவேர்ன்றது. அப்போ கட்டாயம் காலை உணவு நிச்சயமாக அவர்கள் உணவில் உள்ளெடுத்தே ஆக வேண்டும். காலை உணவாக என்ன உணவுகளை நாங்கள் உள்ளெடுக்க வேண்டும் என விரிவாக நாளைய நிகழ்வில் உங்களுடன் சந்திப்பேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆரோக்கிய வாழ்வு பகுதியை பார்த்துவிட தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியூடாக. இந்த சாப்பாடு என்று வருகிற பொழுது யாருக்குமே விருப்பம் இல்லாமல் இருக்காது. என்றால் ஒவ்வொரு வகையான சாப்பாடு இருக்கும். ஆனால் இந்த உணவோடு சேர்த்து இன்னொரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்துல சொல்லியே ஆக வேண்டும். காரணம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே உணவு வீண்விரயமாக்கப்பட்டு கொண்டிருப்பது தான் அதிகளவாக இருக்கிறது. காரணம், எங்களுக்கு தேவையான அளவு உணவை உற்பத்தி செய்து கொள்ளாமல், அதாவது வீட்டிலே சமைத்துக் கொள்ளாமல் அதிகளவாக சமைத்து அனாவசியமாக வீணாக நாங்கள் வீசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு விடயத்தை பார்க்கலாம். ஆப்பிரிக்க நாடுகள் அல்லது இன்னும் வறுமைப்பட்ட நாடுகளிலே ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்படுகிற மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் யாரும் மறக்கக்கூடாது. ஆக இருக்கிறது என்று கருதிவிட்டு மிதமிஞ்சிய அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ளாமல் இனி வருகின்ற காலங்கள் எப்படி அமையுமோ என்று தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் கோவிட்-19 எங்களை தாக்கும் என்றும். நாங்கள் வீடுகளுக்குள்ளே இருப்போம் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள்லாம் எங்களை இப்படி தந்திருக்கிறது. எல்லோருமே வீடுகளுக்குள் இருங்கள் என்ற ஒரு கட்டளை காலம் எங்களுக்கு வலிந்து சுமத்தி இருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் உணவை வீண்விரயமாக்காமல் நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றை பயன்படுத்திக் கொள்வோம். ஆரோக்கியமான உணவுகளை சமைத்துண்போம். அதிலே நாங்கள் எந்த விதமான குறைபாடுகளை நாங்கள் காண்பதற்கில்லை. ஆனால் உங்களுக்கு தேவையானவற்றை அளவோடு சமைத்துக் கொள்ளுங்கள். சரி, இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதாவது வேர்ல்டு டிவி டே, உலக தொலைக்காட்சி தினம். ஆகவே இந்த தினத்திலே நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும் நினைச்சிங்கன்னா, அதாவது தொலைக்காட்சி பெட்டியினுடைய வருகை சமூகத்தில் ஏதாவது மாற்றங்களை தந்திருக்கிறது, அல்லது மனிதர்கள் மாறவில்லை அப்படியே தான் இருக்கிறார்கள், அல்லது மாற்றம் தலைகளாக போயிருக்கிறது, அப்படியாக ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கும். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டுமாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். 0212225656 என்ற எங்களுடைய கலைக தொலைபேசி இலக்கம். இது உங்களுக்கான நேரம். கலைஞர்களை நாங்கள் தட்டி கொடுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எங்களுக்கு காலம் கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. குறிப்பாக எங்கட பொடியல் என்றால் சாதாரணமான மொழியில் சொல்லலாம். அதில் எங்கட சினிமான்றது எங்கட கலைஞர்கள் ஒவ்வொருவருமே அது ஒரு கலைப்படைப்புக்கு பின்னால் கஷ்டப்படுகிறவர்கள் பெரும்பாலும், அதாவது இந்த காணொளிகளாக தெரிவதில்லை, ஆனால் பலர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படி கஷ்டப்பட்டு வருகிற படைப்புகளைத்தான் நாங்கள் சாதாரணமாக ஆஹா நல்லா இருக்கிறது, ஆஹா அது அப்படி இருக்கிறது என்று நாங்கள் ரசித்து விட்டு போகிறோம். ஆனால் அந்த கஷ்டங்கள் என்பது கலைஞர்களிடம் இருக்கிறது. ஆக அந்த கஷ்டங்களை கொண்டு வருகின்ற வகையிலே அவர்கள் படுகின்ற அந்த வேதனைகள், அவர்கள் எப்படி அந்த படைப்புகளை தருகிறார்கள் என்ற அடிப்படையிலே எங்களுடைய நண்பர் தார்மீகன் அவர் ஒரு நிகழ்ச்சி செய்வார். அதாவது எங்கட சினிமா எங்களை நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும். அந்த ஆவணப்படுத்தலாம் இன்னும் வருகின்ற கலைஞர்களை இன்னும் உருவாக்கும் இலைமறைக்காயாக இருக்கின்றவர்களை நாங்கள் வெளியுலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கையில் இந்த உலக தொலைக்காட்சி தினம், இதை பற்றி பேசுவதற்கு ஒரு சொந்தம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சுரேஷ்குமார் சிவாஜி கேட்டு பழக்கிய குரல். தொலைக்காட்சி பற்றி கொஞ்சம் சவுண்ட குறைப்புமா? சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? சரி, இன்றைக்கு தொலைக்காட்சி தினம். நீங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியோ அல்லது குறிப்பாக தொலைக்காட்சிகளை பற்றி ஏதாவது சொல்ல போறீங்களா? சரி, அவன் அன்னைக்கு அழைப்பு இருந்தாங்க, சில பேலன்ஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கு மேலே திருப்பியும் முயற்சி செய்வாங்க. ஆக நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு கலைஞர்களையும் அடையாளப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மனித மனங்கள் பேச வேண்டும். அந்த மனங்களை பேச வைக்கிற பொழுதுதான் ஒவ்வொருவருமே அந்த சுமைகளை மறந்து வாழ பழகுவார்கள். இன்றைக்கெல்லாம் இந்த உலகத்தில் நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு மனிதர்களையும் சுமைகளாக மாற்றி இருக்கிறது. ஒவ்வொரு மனித மனங்களுக்குள்ளும் அதிகளவான பாறை சுமை இருக்கிறது. அவர்களெல்லாம் அந்த சுமைகளை மறந்து இயல்பான வாழ்க்கைக்குள் வர வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்ப வேண்டும். அவர்கள் உணர்வுகளால் பேச வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் தங்களுக்கான உலகத்திலே மகிழ்ச்சியாக பயணிப்பார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டுதான் ஒவ்வொரு தளங்களிலும் நிகழ்ச்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தொலைக்காட்சிகளுடைய வருகை உலகத்தினுடைய சமூகத்தினுடைய பெரிய மாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மாற்றங்களை நாங்களும் கொடுக்கிறோம் என்றால் அது எங்களுக்கும் அதிகளவான மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொருவருமே இப்படி இருக்கிறோம், எங்களுடைய காலங்களை நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்கிற பொழுதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு ஞாபகங்களையும் இந்த திரைப்படங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, மீளவும் அந்த சொந்தம் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். இன்றைக்கு தொலைக்காட்சி தினம், அதை பற்றி ஏதாவது சொல்ல போறீங்களா? உண்மையா ஒரு அருமையான தலைப்பு. இன்றைய நாள நான் இந்த கேபிட்டல் டிவி கூட தொலைக்காட்சி பற்றி தான் கதைக்க போறேன். என்னென்றால் உங்களோட நிகழ்ச்சி வந்தப்ப எனக்கு ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதல், அதை விட இப்ப நிறைய தலைப்புகள் தாரீங்கள், அதுல சமூகத்துக்கு தேவையான விடயங்கள் கழித்துக் கொள்றோம். இப்ப நாங்கள் ஒரு விடயத்தை பற்றி ஒவ்வொருவருக்கும் சொல்ல முடியாதானே. நீங்கள் நேரடியாக இந்த தலைப்பை தாரதால பல பேருக்கு வைக்கணும்.
அப்ப அது வந்து எங்களுக்கு ஒரு இலகுவா இருக்குது, எங்களோட மேல ஏற்பட கருத்துக்களை நாங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால சமூகத்துக்கு மாற்றம் இருக்குது. மற்ற பல்வேறுபட்ட துறை சார்ந்த நிகழ்ச்சியை நீங்க செய்கிறீங்க. அது நாங்க சோர்ந்து இருக்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி புதிய ஒரு முன்னணி செயற்பட வைக்கும். நானே ஒரு என்னென்று சொல்றேன்டா, எனக்கு ஒரு மனதுல ஆத்ம திருப்தி என்னென்றா என்னுடைய கவலைகளை மறந்து போற ஒரு டிவியா உங்களோட டிவி இருக்குது. உங்களுடைய இந்த வார்த்தைகள் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு மிக பெருந்துணையாக இருக்கும் என்று நம்புகிறோம். சொல்லுங்கள், அந்த மாற்றம் என்று வருகிற பொழுது சில வேளைகளில் அந்த மாற்றம் அது நன்மையாக இருக்கும் அல்லது இன்னொரு வகையில் பார்த்தால் தீமையாக இருக்கும். தொலைக்காட்சிகள் சமூகத்திற்கு ஏதாவது மாறுபட்ட மாற்றங்களை கொடுக்கிறது நினைக்கிறீர்களா நீங்கள்? உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய மாற்றங்களை கொடுக்குது, நன்மையான மாற்றங்கள். உங்களோட டிவியை பொறுத்தவரையில தம்பி சமூகத்துல உள்ள பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சு வெளிக்கொண்டு வர்றீங்க. மற்ற டிவியை பத்தி எனக்கு அதை நான் எனக்கு டெய்லியும் கூட பாக்குறதால எனக்கு இதுலதான் பிடிப்பு கூட. என்னன்னா இப்ப சமூகத்துல தேவையத்தான் எல்லாரும் எடுத்து காட்டவும். அப்ப உண்மையில இப்ப நிறைய விஷயங்கள் என்ன ரோல் இளைஞர்கள் சரி, பாடசாலை மாணவர் சரி, இல்லத்தரசிகள் சரி, அனைவருக்கும் மேற்ற ஒரு கருத்தை கொண்டு வரீங்க. அப்படி இருக்க எங்களோட சமூகத்துல உண்மையான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. குறிப்பா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க என்னன்னா இனி மழை காலத்துல வந்ததன் நீங்கள் அந்த குப்பை கொட்டுற பிரச்சனையில ஒரு நாடகமா கொண்டு வந்து நல்ல நினைக்கிறேன். டிவி தொலைக்காட்சி விட ஒரு நாடகமாக கொண்டு வரணும். நிச்சயமாக அதுக்கான முயற்சிகளை நாங்கள் எங்களால் முடிந்தவரை எடுப்போம். சரிதானேம்மா? ஓகே, சரி. அழகான கருத்துக்களுக்கு இந்த காலை வழியில நன்றி. அவருடைய மனதிலே அவர் இவ்வளவு காலம் வைத்திருந்த அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக மக்கள் நலன் சார்ந்து செயல்பட வேண்டும், அப்படி மக்களுடைய பிரச்சனையை சொல்ல வேண்டும். இன்றைக்கெல்லாம் தீர்க்கப்படாத பிரச்சனைகளை இந்த காடுகள், வனங்கள், தாரை கண்டிராத ரோடுகள், அதாவது மக்கள் புழங்கி இருக்காத பாதைகள் என்று அத்தனை இடங்களுக்கும் சென்று மக்களுடைய பிரச்சனைகளாக கொண்டு வந்து தீர்வுகளை கொடுத்திருக்கிறது. அதாவது எங்களுடைய மன்றவாணன் செய்யக்கூடிய திறவுகோள் நிகழ்ச்சி பல மக்களுடைய வாழ்க்கையுடைய பக்கங்களை திறந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் பிரச்சனைகளுடைய வாழக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்றால் அங்கு அவர்களுடைய இடத்திற்கு செல்ல வேண்டும். அந்த காட்சிப்படுத்தல்கள் செய்கிற பொழுது அவர்கள் பட்ட வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் நாங்கள் நேரில் நின்று பார்த்தவர்கள் அடிப்படையிலே மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். பேசிக்கொண்டிருக்கையில் இந்த நேரத்திலே மற்றும் ஒரு நேரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம். யார் அங்கிருந்து? கலாபூஷணம் ராசுரை செட்டியார் யூனிவர்சிட்டி பரத்துறையிலிருந்து கலைக்கிறேன். உங்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம் ஐயா. தொலைக்காட்சி தினம் உங்களுடைய கருத்துக்கள் எப்படி? தொலைக்காட்சி நவீன விஞ்ஞான உலகத்தின் உச்சம். இப்ப செல்போனிலேயே ஆளையால் பார்த்து கதைக்கலாம். இந்த தொலைக்காட்சி இதுலதான் இன்றைக்கு தொலைக்காட்சியால கொரோனா காலத்துல பெரிய பெரிய மந்திரிமாரெல்லாம் இந்தியாவில் இருக்கிற லண்டன்காரரோட கதைக்கிறார், லண்டன்காரர் கொழும்புக்காரனோட கதைக்கிறார். இப்படி உலகத்துக்கு உலகம் தொலைக்காட்சி மூலமாக ஆக்கள் நேருக்கு நேர் போய் கொரோனாவை உற்பத்தியாக்காமல் அல்லது பரவாமல் தங்களுக்கு நோயை உண்டாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த தொலைக்காட்சியின் நவீன விஞ்ஞான முன்னேற்றம் உதவி இருக்கின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் அல்ல, சமூக அபிப்பிராயம். அபிப்பிராயம் மட்டுமில்ல, இதனுடைய கண்டுபிடிப்பு இந்த மனித சமூகத்தை மிகவும் ஒன்றோடு ஒன்று இணைத்திருக்கிறது. தொலைக்காட்சி இணைத்திருக்கிறது. இந்த தொலைக்காட்சி இருப்பதனால் 4 சுவருக்குள்ள இருந்து கொண்டு முழு உலகத்தையுமே பார்க்கிறோம். அரசியலா இருக்கலாம், பொருளாதாரமே இருக்கலாம், விவசாயமா இருக்கலாம், கடத்தொழிலா இருக்கலாம், கைத்தொழிலா இருக்கலாம், குடிசைக்க தொழிலா இருக்கலாம், தனி மனித பொருளாதார உற்பத்தியாக இருக்கலாம். எந்த துறையிலும் தொழிற்காட்சி இடம் பதித்திருக்கிறது. உங்களுடைய கருத்துப்படி, அதாவது இந்த எழுத்தாளர்கள் அல்லது கவிஞர்கள் இவர்களுடைய ஆவணப்படுத்தலே தொலைக்காட்சி எப்படியான பங்குகளை வகிக்க வேண்டும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? இது எழுத்தாளர்கள், கவிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் அவர்கள் இந்த தொலைக்காட்சியை பற்றி எவ்வளவோ எழுதியிருக்கிறார்கள். நானும் பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள், படிச்சிருப்பீர்கள். இந்த தொலைக்காட்சியினுடைய உண்மையான தன்மை, உண்மையான செயற்பாடு
உண்மையான செயற்பாட்டு பிரயோகம் இது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது, பின்னேற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பார்த்து கெடுகிறவர்களும் இருக்கிறார்கள், அதை பார்த்து நன்மை பெறுறவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த கத்தி இருக்கு. ஆகவே நீங்கள் சொல்லுகிற விடயம் என்னவென்றால், அதாவது நாணயத்தினுடைய 2 பக்கங்களை போல தொலைக்காட்சி நல்லதையும் தருகிறது, அதாவது சமூகத்துக்கு பிரபலமான சில விஷயங்களையும் தருகிறது என்று உங்களுடைய கருத்து இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு தேவை இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய நல்ல விடயங்கள்தான் தேவை என்பதை நாங்களும் இப்பொழுது வலியுறுத்தி சொல்லுகிறோம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கும் இந்த உலகம் சார்ந்து சமூகம் சார்ந்து நிறைய அனுபவம் இருக்கும். உங்களுடைய அழகான அன்பான அனுபவமான கருத்துக்களுக்கு நன்றி ஐயா. நன்றி. ஆக அவருடைய கருத்துக்களை பார்க்கிற பொழுது இந்த சமூகம் மாற்றங்களை விரும்புகிறது, அது ஆரோக்கியமான மாற்றமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இது மட்டுமில்லாமல் நாங்களும் அந்த மாற்றங்களை மக்களோடு சேர்ந்துதான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மாற்றம் ஒன்று மாறாதுன்னு சொன்னார்கள். அந்த வரவிலக்கணங்களை மாத்திரம் கடைபிடித்துக் கொண்டிருக்காமல் மாற்றங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவாக இருக்கிறது. சரி, ஒவ்வொரு ஊர் இருக்கு, அந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஏதாவது ஒரு கதை இருக்கு. அந்த கதைகள் சிலருக்கு தெரியாமல் இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும். அப்படி கதைகளை தெரிய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அந்த ஊருக்கு செல்லுகிறோம். அந்த ஊரிலே சென்று ஊர் பேசும் கதைகள், அந்த ஊர் பேசும் கதைகள், அது ஒளிந்திருக்கக்கூடிய கதைகளை, பெரியவர்களை, அந்த சமூகத்திலே பேர்ந்து மதிக்கக்கூடியவர்களை, வரலாற்று சின்னங்களை இவற்றெல்லாம் கொண்டு வருகிறோம் என்றால் அது ஊர் பேசும் கதைகூடாக வருகிறது. ஒவ்வொரு ஊருக்குமான கதைகளை, அங்கீகாரத்தை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். காரணம், ஒரு தொலைக்காட்சி என்ன விடயங்களை எப்படி செய்ய வேண்டுமோ அந்த விடயங்களை எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சி எங்களிடம் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பழையவர்கள் பழையவர்களாகவே இருந்துவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் அவர்கள் ஒரு வாழும் பொக்கிசங்களாக இருக்கிறார்கள். நூலகத்தில் எத்தனை புத்தகங்களை தேடி படித்து எவ்வளவு காலங்களை செலவழித்தாலும் ஒரு முதியவரோடு பேசுகிற பொழுது அத்தனை புத்தகங்களும் எங்களுடைய மனங்களுக்குள்ளே பதிந்து போகிறது என்று சொன்னால் அது அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களாக இருக்கும். அந்த வாழ்க்கை அனுபவங்களை அவருடைய கடந்த காலங்களை சொல்வதற்காக பழசும் பழங்கதையும் என்ற நிகழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது தொலைக்காட்சியூடாக அவருடைய கடந்த காலத்தை சொல்லுகிற பொழுது மீளவும் எல்லோருமே சிறு பராயத்துக்கு சென்று விடுவார்கள். இன்னும் 65 வயதில் ஒரு இருப்பராக இருந்தால் அவரை பேசுகிற பொழுது அவரிடம் கேள்வி கேட்கிறது அவர் தன்னுடைய பாடசாலை காலத்தை சொல்லுவார். அப்படி சொல்லுகிற பொழுது இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு இப்படியெல்லாம் இருந்தால் நாங்களும் எதிர்காலத்தில் இப்படி இருப்போம் என்கின்ற ஞாபகங்களை அவர்களுக்கு கொடுப்போம். இப்படியாக ஒவ்வொரு தளங்களிலும் நாங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது தொலைக்காட்சி நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக கிரி. இன்னும் பார்த்தால் செய்திகள் எங்கு நடக்கின்ற செய்திகளாகவும் உடனுக்குடன் தருவதற்கு எமது செய்திகளும் தயாராக இருக்கின்றது. அவை தொலைக்காட்சியினூடாக அடிக்கடி எமது மக்களை சென்றடைகின்றது. இதில் தொலைக்காட்சி நமக்கு மிகப்பெரிய பங்கை ஆற்றுகின்றது என்றுதான் சொல்லலாம். உண்மைதான். இந்த தொலைக்காட்சி பெட்டியிலே நாங்கள் பார்க்கலாம், அதை தொலைக்காட்சியாக மட்டும் பார்க்கிற பொழுது அது அப்படியே இருந்துவிடும். ஆனால் இந்த தொலைக்காட்சி பாவனையால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விடுமா என்றால் ஏற்படும் தான். அது எப்படியான பிரச்சனை என்றால், எங்களில் பலர் எங்களுடைய உடல் அங்கங்களில் எங்களுடைய ஆரோக்கிய செயற்பாடுகளில் ஆரோக்கியத்திலே பலர் கவனம் இல்லாமல் இருக்கிறோம். அது எப்படியான விடயம் என்றால், வீடுகளிலே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி எங்களுடைய வரவேற்பறையில் இருந்தால் அந்த தொலைக்காட்சிக்கும் எங்களுக்கும் இடையிலான தூரம் கிட்டத்தட்ட 10 அடியாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். காரணம், அதிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த ஒளிக்கீற்று எங்களுடைய பார்வை மண்டலத்தை அது பாதிப்படைய செய்யும். ஆனால் பலர் அதை புரிந்து கொள்வதில்லை. இரவு நேரங்களிலே சமூகத்திலே சுற்றுப்புற சூழலிலே ஒளியினுடைய அளவு குறைவாக இருப்பதனால் தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து வரக்கூடிய இந்த ஒளியை முழுவதுமாக உள்வாங்குவதற்கு எங்களுடைய கண்கள் தயாராகி கொண்டிருக்கும். இப்படி தொடர்ச்சியாக பார்க்கிற பொழுது இந்த எங்களுடைய பார்வை பகுதி பாதிக்கப்பட்டு ஒரு காலத்திலே நாங்கள் பார்வையற்றவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நாங்கள் யாருமே இதை கவனத்தில் கொள்வதில்லை. இதைவிட இன்னொரு விடயம் இருக்கிறது. பெற்றோர்களிலே பலர் சிறுவர்களுக்கு இந்த சிறுவர் நாடகங்களை போட்டு காட்டுவார்கள். அவர்கள் கதைகளை முன்னுக்கு, அதாவது தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாக கொண்டே விட்டு அவர்கள் பார்ப்பார்கள். அந்த சிறுவர்களுக்கு அதனுடைய தாற்பயங்கள் புரிந்து கொள்ளாது. ஆக அவர்கள் விடயத்திலும் பெற்றோர்கள் தெளிவாக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய இளம்பராயத்திலே பார்வை போகமாக இருந்தால் இந்த உலகம் அவர்களுக்கெல்லாம் இருண்டு போய்விடும். இந்த கருப்பு உலகமாக அவர்களை மாற்றிவிடக்கூடாது என்பதை ஒரு விடயமாக இருக்கிறது. இதைவிட இன்றைக்கு வீடுகளுக்குள்ளே அறைக்கு ஒரு தொலைக்காட்சி பெட்டி வந்துவிட்டது. பெற்றோர்கள் படிக்கிற பிள்ளைகள் தொடர்பிலே அவர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே எந்த விடயங்களை பார்க்கிறார்கள், அது படிப்புக்கு உறுதுணையாக இருக்குமா அல்லது படிக்கிற நேரத்தை தொலைக்காட்சியோடு அவர்கள் கழித்து விடுகிறார்களா என்ற விடயங்களை பெற்றோர்கள் கவனத்தில் எடுத்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் விட்டால் அவர்களுடைய கல்விப்புலம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுவிடும். ஏனென்றால் ஒவ்வொருவருக்குமான அடிப்படை எதிர்காலத்தை கொடுக்கக்கூடியது கல்வி ஒன்றுதான் என்பது நாங்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. அந்த விடயத்திலும் பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு தொலைக்காட்சிகள் அறிவியல் விடயத்தை தருகிறது, ஆன்மீகத்தை தருகிறது, கல்வியை தருகிறது, சமையலை தருகிறது, இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு போனாலும்
எங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய பிளவுகளையும் சில வேளைகளிலே தொலைக்காட்சிகள் ஏற்படுத்திவிடும் இல்லையா? நிச்சயமாக கிரி. சிறு பிள்ளைகளுக்கு முற்காலத்தில் எமது பெற்றோர் உணவூட்டுகின்ற போது நிலாவை காட்டி கதை சொல்லி உணவூட்டுவார்கள், ஒவ்வொரு பாடல்களை சொல்லி கொடுத்து. ஆனால் இப்போது ஒரு தொலைக்காட்சி கிட்ட கொண்டு போய் பிள்ளைகளை இருத்தி விட்டுத்தான் அவர்கள் உணவூட்டுகின்றார்கள். இதனால் எவ்வளவு பாரதூரமான தீமைகள் எமது சிறு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்றது. மேலும் தொடர் நாடகங்கள் இந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு, ஒருவேளை அது நன்மையாக அமைந்து காணப்பட்டாலும் சில குடும்பங்களுக்கிடையே பிளவுகள் மற்றும் முரண்பாடுகளை இவை ஏற்படுத்துகின்றன. பெற்றோர் பிள்ளைகளை படிப்பதற்காக அறைக்குள் விட்டுவிட்டு தாங்கள் தொடர் நாடகங்களையோ அல்லது நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பதனால் பிள்ளைகளுடைய கற்றல் நடவடிக்கை பாதிப்படைகின்றது. மேலும் பார்த்தோமானால் தொடர் நாடகங்கள் மற்றும் தொலைக்காட்சி திரைப்படங்களில் ஒளிபரப்பாகின்ற தகராறுகள் மற்றும் குடும்ப தகராறுகள் முரண்பாடுகளை பார்த்து எமது குடும்பத்திலேயே கணவன் மனைக்கிடையான சண்டை ஏற்படுகின்றது. மேலும் இவர்கள் பிள்ளைகளை கவனிப்பதில்லை. இந்த தொலைக்காட்சியில் தமது முழு நேரத்தையும் செலவழிப்பதனால் எமது பிள்ளைகள் பாரிய தீமைக்கு உள்ளாகி கொண்டு செல்லுகின்றார்கள். கிரி, உண்மைதான். அதாவது வனோஜி, நாங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு ஒரு கணவன் தொழிலுக்கு வேலைக்கு சென்று விட்டு வந்தால் அவர் களைத்து போய் வருவர், 4 இடத்திலே போய் வருகிற பொழுது 4 பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பார். அந்த பிரச்சனைகளெல்லாம் சமாளித்து விட்டு ஆறுதலாக வீட்டில் ஒரு தேநீரை அருந்தலாம் என்று அவர் வருகிற பொழுது இங்கே மனைவி தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளே தலையை வைத்துவிட்டு அப்படியே மூழ்கி போயிருப்பார். அப்பொழுது அந்த சின்ன கருத்து முரண்பாடு அவர்களுக்கு இடையில் ஏற்படுகிற பொழுது அந்த கருத்து முரண்பாடு பெரிதாக இன்றைக்கு விவாகரத்து வரைக்கும் போய் சந்தோஷமான குடும்பங்கள் பிரிந்து போகிற அளவுக்கும் இந்த மாதிரியான செயற்பாடுகள் வழிகோல் இருக்கிறது. இன்றைக்கு தொலைக்காட்சி தினம்தான், அதற்காக அதனுடைய தீமைகளை மாத்திரம் பேசவில்லை, 2 பக்கங்களையும் பேசணும். அப்பொழுதுதான் அதனுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதைவிட இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தொடர் நாடகங்களிலும் ஒரு குடும்பம் எப்படி பிரிக்கப்படுகிறது, ஒரு ஆண் பெண் எப்படி பிரிக்கப்படுகிறது, அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவரை இன்னொரு குடும்பத்தவர் எப்படி பழி வாங்குகிறார், இப்படியான வக்ர புத்தி கொண்ட துருவாக்கங்களை தொலைக்காட்சிகளிலே போடுகிற பொழுது அந்த மக்களுடைய மனங்களும் இப்படியே மாறுகிறது. அந்த சமூக புரள்வுக்கான தடயத்தை அல்லது ஆரம்பத்தை நாங்கள் எடுத்துக் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சில இருக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த சமூகம் எப்படி ஒரு நல்ல சமூகமாக பயணிக்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறோம். இன்றைக்கு சினிமா திரைப்படங்களில் வரக்கூடிய அதாவது கொடூரமான காட்சிகள், பழிவாங்கிறது, அவர் அப்படி செய்கிறது, இவர் எப்படி செய்கிறது பார்க்கிற பொழுது அவைகள்தான் ஒரு புதியதான திட்டமிடலோடு அவர்கள் தங்களுக்கான செயற்பாடுகள் செய்வதற்கான, சமூக விரோத செயற்பாடுகள் செய்வதற்கான அந்த பாதையை உருவாக்கி கொடுக்கும். ஆக இதுவும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஆரோக்கியமான சமூகத்துக்கான அடிப்படைகள் அல்ல. இவையெல்லாம் நாங்கள் பெரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவற்றை மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், தெளிவுபடுத்துவதாக நல்ல சமூகத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதில் எல்லோருமே உறுதுணையாக இருக்க வேண்டும். சரி, இது கடந்த போக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எம்ஜிஆர் இருந்தவர் என்ன, சிவாஜி இருந்தவர் என்ன, விஜய் இருக்கிறார், இப்படியெல்லாம் திரைப்பட நடிகர்கள் இருந்தாலும் அவர்கள் சொல்ல வருகின்ற சமூக கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள், இந்த சமூகம் எதை விரும்பக்கூடாதோ அவற்றை இவர்கள் எடுத்து காட்டவர்கள். ஆனால் எங்களிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது, தீ சுடும் என்றால் தொட்டுத்தான் பார்த்து பழகுவோம், அடற்கன்னா சுடுவதா பார்ப்போம். அப்படித்தான் ஒவ்வொரு விடயங்களிலும் அனுபவத்தினூடாக திருந்துவோம் என்று எண்ணி கடைசியாக அவர்கள் எப்படி திருந்தினார்கள் என்ற வரலாறே இல்லாமல் போய்விடும் என்பது யதார்த்தமான ஒன்று. ஆக இன்னைக்கு இதை பற்றி கதைக்கிறோம். உலக தொலைக்காட்சி தினம் என்றபடியாலே தொலைக்காட்சிகளுடைய இந்த ஆக்கிரமிப்புகளை நாங்கள் நிச்சயமாக பேசித்தான் ஆக வேண்டும். அதனால நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம் இல்லையா? நிச்சயமாக இன்றைய இளைஞர் சமுதாயத்தினர் கூட இன்றைய காலத்தில் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகின்ற நிகழ்வுகளை பார்த்து மோட்டார் வாகனங்களை வீதிகளில் செல்லும் போது சரித்து நெளித்து அவ்வாறு செல்லுகின்ற போது விபத்துக்கு உள்ளாகின்றார்கள். இது தாங்கள் தீயை தொட்டுத்தான் பார்க்க வேண்டும் என்றவாறு தான் இந்த செயற்பாடு அமைந்து காணப்படுகின்றது. இதனால அவைக்கு தான் விபத்துக்குள்ளாகி நிறைய தீமைகளை அவை தான் பெற்றுக்கொள்ளினம். உண்மைதான். அதாவது பல்சரில் ஏறி படங்காட்ட தொடங்கினவர் பகோடா சாப்பிட பல்லில்லாமல் போன கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஒவ்வொருவருமே அப்படித்தான் இன்றைக்கு எல்லாம் பீதிகள் அப்படி வந்திருக்கிறது. தொலைக்காட்சியில் காட்டுகிற நாடகங்களிலே திரைப்படங்களிலே அவர்கள் முரட்டு ஓட்டமோடுவார்கள். இன்றைக்கு கொஞ்சம் முரட்டு சிங்கிள்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் தெரியுது. இப்போ இப்படியெல்லாம் பார்க்குற பொழுது ஒவ்வொருவரையுமே இந்த எங்களுக்கு எது சாதகம் அல்லது தேவையோ அதை சிந்திப்பவர்களாக இல்லை. இந்த வழிகாட்டல்கள் இப்படி இருக்கிறது, அப்படி செய்து விட்டால் என்ன, இப்படி செய்து விட்டால் சொல்லி அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர
எங்களுக்கான ஒரு ஆரோக்கியமான பாதையை உருவாக்க வேண்டும், அதிலே நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணப்பாடுகள் இல்லை. இன்றைக்கு அது பழைய காலத்தில் சொல்லப்பட்ட விடயமாக இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் சொல்லப்பட்ட விடயமாக இருந்தாலும் எல்லாவற்றையுமே நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். இது தவிர பார்க்கிறோம், ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு பண்பாடு இருக்கும், மொழி இருக்கும், கலை கலாச்சாரம் இருக்கும். எங்களுக்கும் அப்படி இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்திலே நாங்கள் எல்லாம் இந்த கூத்துக்கள் நாடகங்கள்னு சொல்லி எல்லாம் அள்ளி அள்ளி பார்த்து தெரிந்தவர்கள் இன்றைக்கு அவற்றை நாங்கள் ஓரளவு தானும் ஆவணப்படுத்தாமல் விட்டதனால் தான் இன்றைக்கு நாங்கள் திருப்பியும் அவற்றையெல்லாம் புத்துருவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இந்த தொலைக்காட்சி பெட்டிகள், இந்த கண்டுபிடிப்புகள் இருந்திருந்தால் எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கும். ஆகாத ஒரு காலம் எங்களுக்கான கேள்வியை தந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அப்படியான விடயத்திலே நாங்கள் இன்றைக்கு தொலைக்காட்சி பெட்டிகளூடாக நாங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லலாம். அதாவது தொலைக்காட்சி பெட்டிகள் அல்லது தொலைக்காட்சி நிலையங்கள் அல்லது நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டதன் பின்னர் தான் பிள்ளைகளுக்கான ஒவ்வொரு களம் கிடைத்திருக்கிறது. அது பாடும் பிள்ளையாக இருந்தால் பாடுவதற்கான களம், ஆடும் பிள்ளையாக இருந்தால் ஆடுவதற்கான களம், பேசும் பிள்ளையாக இருந்தால் பேசுவதற்கான களம். இப்படி ஒவ்வொரு தளத்திலும் பிள்ளைகளை நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு திறமையாளர்களையும் நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அது தொலைக்காட்சி பெட்டிகளுடைய வருகையின் பின்னர் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது யாரும் மறக்க முடியாத உண்மை. அது மட்டுமில்லாமல் எங்களுக்கானவற்றை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தியையும் இந்த சமூகத்திற்கு அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த தொலைக்காட்சி பெட்டிகளுடைய வருகையின் பின்னர் தான். கருப்பாகவும் வெள்ளையாகவும் கண்டவர்களை இன்றைக்கு கலராக காணுகிறோம், சிவப்பாக காணுகிறோம் என்று சொன்னால் அது தொலைக்காட்சியினுடைய பரிணாமமாக இருக்கும். இந்த பரிணாமங்களோடு நாங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தேவையானவற்றை இணைத்துக் கொள்வோம். காலமாற்றம் எங்கள் கனவுகளை தொலைத்து விடக்கூடாது. தொலைக்காட்சிகள் எங்களுடைய பண்பாடுகளையும் கலைகளையும் கலாச்சாரங்களையும் ஆவணப்படுத்தி உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதனமாக பார்க்க வேண்டும் என்கிற விடயத்தை இந்த இடத்திலே நாங்கள் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியூடாக சொந்தங்களுக்கு சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிற நேரம் நெருங்கி இருக்கிறது. அழைப்பினை ஏற்படுத்தி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த எங்களுடைய சொந்தங்களுக்கு நிகழ்ச்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதேபோல் மற்றொரு நிகழ்ச்சியூடாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் அன்புடன் பொன்ராசா கிருஷ்ணாந்த் மற்றும் என்றும் உங்கள் அன்பின் வானோஜிகா ஸ்ரேஸ். வணக்கம்.